புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே. அவர் நாமமூற்றுண்ட பரிமள தைலம் அவரை நேசிக்கிறேன். அவர் நாமமூற்றுண்ட பரிமள தைலம் அவரை நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற அண்டலமே இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற அண்டலமே இயேசுவை பாடிடுவே. எத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவே. எத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவே. உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே. உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே. அவர் நாமமூற்றுண்ட பரிமள தைலம் அவரை நேசிக்கிறேன். அவர் நாமமூற்றுண்ட பரிமள தைலம் அவரை நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற நன்னலமே இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற நன்னலமே இயேசுவை பாடிடுவே. எத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. எத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவே. காலம் முழுவதும் காத்தாரே சேதமும் அணுகாமல். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே சேதம் அணுகாமல். சொந்தமாக ஆசீர் பொழிந்தனக்கென்றும் சுகவதன் அளித்தாரே. சொந்தமாக ஆசீர் பொழிந்தனக்கென்றும் சுகவதன் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற நன்னலமே இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற நன்னலமே இயேசுவை பாடிடுவே. எத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. எத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. அல்லேலூயா அல்லேலூயா துதி அல்லேலூயா நன்னலமே இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா அல்லேலூயா நன்னலமே இயேசுவை பாடிடுவேன். எத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை
களிப்போடு விரைந்தமை சேர்த்தீர கர்த்தரே வருவாரே. களிப்போடு விரைந்தமை சேர்த்தீர கர்த்தரே வருவாரே. அவளோடு நாமும் வானத்தை மனுதினம் காத்திருப்போம். அவளோடு நாமும் வானத்தை மனுதினம் காத்திருப்போம். அல்லேலூயா துதி அல்லேலூயா இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா இயேசுவை பாடிடுவேன். எத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். எத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா மண்டலம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா மண்டலம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவேன். இன்னொரு முறை அல்லேலூயா 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 மண்டலம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா அல்லேலூயா மண்டலம் இயேசுவை பாடிடுவேன். எத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவேன். எத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவேன். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே ஓர் சேதமும் அணுகாமல். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே ஓர் சேதமும் அணுகாமல். சொந்தமாக ஆசீர் பொழிந்தது கேட்டும் சுகபலன் அளித்தார். சொந்தமாக ஆசீர் பொழிந்தது கேட்டும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா அல்லேலூயா மண்டலம் இயேசுவை பாடிடுவேன். யாவரும் அல்லேலூயா துதி அல்லேலூயா மண்டலம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா மண்டலம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, எந்தன் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, எந்தன் வாழ்வின் கேடகம். இன்னொரு முறை எல் ஷடாய் எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, எந்தன் வாழ்வின் கேடகம். எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்திரே. எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்திரே. எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்திரே. யாவரும் என்னதான் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்திரே. எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்திரே. எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்திரே. என் வாழ்வின் பலனீரே.
யெகோவா ஷாலோம் ஸ்தோத்திரம். எந்தன் வாழ்வில் சமாதானமே. இன்னொரு முறை யெகோவாயிரே யெகோவாயிரே எந்தன் தேவைகள் பார்த்துக் கொள்வீரே. உள்ளத்தினாலிருந்து யெகோவா யெகோவாயிரே எந்தன் தேவைகள் பார்த்துக் கொள்வீரே. இன்னொரு முறை யெகோவாயிரே யெகோவாயிரே எந்தன் தேவைகள் பார்த்துக் கொள்வீரே. எந்தன் வாழ்வில் சமாதானமே. யெகோவா ஷாலோம் ஸ்தோத்திரம். எந்தன் வாழ்வில் சமாதானமே. யெகோவா ஷாலோம் ஸ்தோத்திரம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே. எந்தன் வாழ்வில் கேடகம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே. எந்தன் வாழ்வில் கேடகம். இம்மட்டும் நன்மை காத்து நடத்திய எபினேசரை சொன்னார். இம்மட்டும் காத்து நடத்திய எபினேசரை சொன்னார். எந்த நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலே ஸ்தோத்திரம். எந்த நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலே ஸ்தோத்திரம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே. எந்தன் வாழ்வில் கேடகம். உள்ளத்தின் ஆழத்திற்கு எல் ஷடாய் எந்தன் துணை நீரே. எந்தன் வாழ்வில் கேடகம். என்னெல்லா நன்மைகள் எந்தன் வாழ்வில் செய்தீரே. என்னெல்லா நன்மைகள் எந்தன் வாழ்வில் செய்தீரே. நன்றி உள்ளத்தோடு என்னெல்லா நன்மைகள் எந்தன் வாழ் யாவரும் ஒன்றாய் என்னெல்லா நன்மைகள் எந்தன் இந்த ஆண்டு முழுவதும் தேவன் செய்த எல்லா நன்மைகளிலும் நன்மைகள் என் வாழ்வில் உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுவோம். என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர். யாவரும் இன்னும் என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. எந்தன் வாழ்வில் பலத்தீரே. எந்தன் வாழ்வில் பலத்தீரே. எல்லா நன்மைகள் எந்தன் வாழ்வில் தேவன் செய்த எல்லா நன்மை எத்தனை நன்மைகள் செய்திருக்கிறார்கள் எந்தன் வாழ்வில். ஓ இன்னொரு முறை எல்லா நன்மைகள் எந்தன் வாழ்வில் செய்தீரே. இன்னொரு முறை எல்லா நன்மைகள் எந்தன் வாழ்வில் செய்தீர். யாவரும் ஒன்றாய் எல்லா நன்மைகள் எந்தன் வாழ்வில் செய்தீரே. எல்லா நன்மைகள் எந்தன் வாழ்வில் செய்தீர். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். எல்லா நன்மைகள் எந்தன் வாழ்வில் செய்தீரே. இன்னொரு முறை என்னெல்லா நன்மைகள் எந்தன் வாழ்வில் செய்தீரே. எந்தன் வாழ்வில் பலத்தீரே. எந்தன் வாழ்வில் பலத்தீரே. எல் ஷடாய் எந்தன் துணை நீரே.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
உள்ளது. வானத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவருடைய பாடு ஹல்லேலூயா, பாடு ஹல்லேலூயா, பாடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பாடு ஹல்லேலூயா, பாடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பாடு ஹல்லேலூயா, பாடு ஹல்லேலூயா, பாடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பாடு ஹல்லேலூயா, பாடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, hallelujah, 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 ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கும் கையை பிடிச்சு சொல்லுங்க, சீயோன் குமாரத்தி, சீயோன் குமாரரே சொல்லுங்க, உன் ராஜா ஆளுகை செய்கிறார், இனி நீ பயப்படாதே. சொல்லுங்க, சீயோன் குமாரத்தி, உன் ராஜா ஆளுகை செய்கிறார், இனி நீ பயப்படாதே. சொல்லுங்க, சீயோன் குமாரத்தி, உன் ராஜா ஆளுகை செய்கிறார், இனி நீ பயப்படாதே. சீயோன் குமாரத்தி, உன் ராஜா ஆளுகை செய்கிறார், இனி நீ பயப்படாதே. சீயோன் குமாரத்தி, உன் ராஜா ஆளுகை செய்கிறார், இனி நீ பயப்படாதே. ஓசன்னா, ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினால் வருகின்றவர், சொர்க்கப்படுத்தவரே. ஓ வருகின்றவர், சொர்க்கப்படுத்தவரே. ஹல்லேலூயா. துயரத்தின் நாட்களை நீக்கி, பக்கத்துல பிடிச்சு சொல்லுங்க, துயரத்தின் நாட்களை நீக்கி களிப்பின் நாட்களை தந்தார். ஸ்தோத்தரிக்கப்பட்டவரே சொல்லுங்க, துயரத்தின் நாட்களை நீக்கி களிப்பின் நாட்களை தந்தார். ஸ்தோத்தரிக்கப்பட்டவரே, ஓ ஸ்தோத்தரிக்கப்பட்டவரே. ஓசன்னா, ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினால் வருகின்றவர், ஸ்தோத்தரிக்கப்பட்டவரே. ஓ வருகின்றவர், ஸ்தோத்தரிக்கப்பட்டவரே. துயரத்தின் நாட்களை, துயரத்தின்
சேற்றில் விழுந்து நான் கிடந்தேன். கொந்தளிக்கும் பாவ சேற்றில் விழுந்து நான் கிடந்தேன். என்னை குறைந்து தூக்கி ரத்தம் ஊற்றி கழுவி மீட்டீரே. என்னை குறைந்து தூக்கி ரத்தம் ஊற்றி கழுவி மீட்டீரே. எங்கள் தேவனே யெகோவா ராஜனே, நாங்கள் ஒன்றாய் கூடி நன்றிகள் பாடி உம்மை உயர்த்துவோம். நாங்கள் ஒன்றாய் கூடி நன்றிகள் பாடி உம்மை உயர்த்துவோம். செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளாமை பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளாமை பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. வல்லவரே நல்லவரே, ஆராதனை ஆராதனை. ரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளவே பொங்குதையா. சொல்லுவோம். வல்ல செயல்கள் தேவன் செய்த நன்மைகள் எல்லாமே அதிகாலை வேளையில உள்ளம் பொங்கி செல்லட்டும். நல்லவரே செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே செய்தவரே, அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அல்லேலூயா. எந்த வருஷம் இந்த வாக்குத்தத்தத்தில் பேசினேன்? போன வருஷமா, போன வருஷத்துக்கு முந்தின வருஷமா? 2013. வெரி குட் வெரி குட். அடுத்த வருஷமும் பேசுவேன். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து சொல்லுங்க, என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்துருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அல்லேலூயா. 1 நாளாகமத்தின் புத்தகத்தின் 2வது அதிகாரம், 3வது அதிகாரம், 4வது அதிகாரம், இந்த 3 அதிகாரங்களிலும் நீங்கள் பார்ப்பீர்களேயானால்
சந்ததிகளை குறித்து, வம்ச வரலாறுகளை குறித்த காரியங்களே சொல்லப்பட்டிருக்கிறது. யார் யாரை பெற்றான், அவன் இவனை பெற்றான், இவன் அவனை பெற்றான் என்று சொல்லி, யார் யாரை பெற்றெடுத்தார்கள் என்று சொல்லி வம்ச வரலாறு, ஜீனியாலஜி என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்வார்கள். வம்ச வரலாறை குறித்த காரியங்களே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பெரும்பாலும் வேதத்தை வாசிக்கும் போது தொடர்ச்சியாய் வாசிக்கிறவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னா, இந்த காரியத்தை வந்து ரொம்ப போர் அடிச்சுன்னு பாருங்க. 2வது அதிகாரத்திலும் 3வது அதிகாரத்திலும் அதுதான் இருக்கும். ஆகவே போர் அடித்த உடனே நினைச்சுவார்கள், அப்படியே இந்த 3 அதிகாரத்தையும் வாசிக்காம, அதனால வாசிக்கிறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம், யார் யாரை பெத்தா நமக்கு என்ன, இதனால என்ன ஒரு பக்தி விருத்தி இருக்க போகுதுன்னு சொல்லி அப்படியே அந்த 3 அதிகாரத்தையும் அப்படியே ஸ்கிப் பண்ணி அதை அப்படியே திருப்பி விட்டு 5வது அதிகாரத்திலிருந்து வாசிக்க ஆரம்பித்து விடுவார்கள். அனுதின வாசிக்கிறவர்கள் எல்லாம் இப்படித்தான் செய்வார்கள், பெரும்பாலும் இப்படித்தான் செய்வார்கள். ஆனா கர்த்தர் ஸ்தோத்திரம், அப்படி செய்யும்போது அவர்கள் ஒரு பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை அவர்கள் இழந்து போகிறார்கள். ஏன்னா இந்த வம்ச வரலாறுகளுக்கு இடையிலே, வம்ச வரலாறுகளை குறித்து பரிசுத்த ஆவியானவர் சொல்லிக் கொண்டு வருகிற அந்த வரிசையிலேயே இடைச்செருகளாக யாப்பேஸ் என்கிற ஒரு மனிதனை குறித்து ஆவியானவர் சொல்லுகிறார். யாப்பேசுடைய வம்ச வரலாறை குறித்து அல்ல, கவனிங்கள், யாப்பேசுடைய வம்ச வரலாறை குறித்து அல்ல, யாப்பேசை குறித்து ஒரு நூதனமான வித்தியாசமான ஒரு காரியத்தை, வம்ச வரலாறுக்கு சம்பந்தப்படாத ஒரு காரியத்தை இங்கே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு, இந்த யாப்பேசுடைய ஜெபம் நமக்கு அநேக காரியங்களை கற்றுத் தருகிறதா இருக்குது. போன வருஷத்துக்கு முந்தின வருஷத்திலும் இதே செய்தியை நான் எடுத்திருக்கிறேன், அந்த குறிப்பை நான் பார்த்தேன். ஆனால் இந்த வருஷத்திலே நான் வித்தியாசமான விதத்திலே அதே செய்தியை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க விரும்புகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கவனிங்க, கர்த்தர் ஸ்தோத்திரம், மற்றவர்கள் எல்லாரை குறித்தும் சொல்லப்பட்ட இந்த வம்ச வரலாறிலே சொல்லப்பட்ட மற்ற எல்லாரையும் வெறும் பெயர்களை மாத்திரமே சொல்லி, கவனிகள், வெறும் பெயர்களை மாத்திரமே சொல்லி, கர்த்தர் ஸ்தோத்திரம், அந்த பெயர்கள் யார் யார் இன்னார் இன்னார் இன்னாரை பெற்றார் என்று சொல்லி பெயர்களை மாத்திரமே சொல்லப்பட்டிருக்கிற நேரத்தில் யாப்பேஸ் அவர் எல்லாருக்கும் மேலாக கர்த்தர் அவனை குறித்து ஒன்றை சொல்லுகிறார். என்ன என்று சொன்னால், கர்த்தர் ஸ்தோத்திரம், எல்லாருக்கும் மேலாக யாப்பேஸ் தன் சகோதரர்கள் எல்லாரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாக இருந்தான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? யாப்பேஸ் தன் சகோதரர்கள் எல்லாரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். தன் சகோதரர்கள் எல்லாரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். எதனாலே யாப்பேஸ் தன் சகோதரர்கள் எல்லாரை காட்டிலும் கனம் பெற்றவனாயிருந்தான்? எதனாலே? அவன் செய்த பெரிய காரியங்கள் நிமித்தமாய் அல்ல, அவனிடத்தில் காணப்பட்ட அவனுடைய குணாதிசயங்கள் நிமித்தமாய் அல்ல, அவனிடத்தில் காணப்பட்ட அவனுடைய கிரியைகள் நிமித்தமாய், அவனுடைய சுவாபங்கள் அல்லது தன்மைகள் நிமித்தமாய் சகோதரர்கள் எல்லாரை காட்டிலும் பெரியவனாய் கனம் பெற்றவனாய் மாறவில்லை. மாறாக அவன் செய்த ஜெபத்தின் நிமித்தமாய் சகோதரர்கள் எல்லாரை பார்க்கிலும் கனப்பற்றவனாய் மாறினார். அல்லேலூயா. His prayer made him honorable than his brethren. அவன் ஜெபித்த ஜெபம் சகோதரர்கள் எல்லாரை காட்டிலும் அவனை கனம் பெற்றவனாய் மாற்றினது. கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே, வருஷத்தின் முதல் நாளிலே, எனக்கு அருமையான ஒவ்வொரு சகோதரன் சகோதரியை பார்த்தும் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லிக் கொள்கிற உங்கள் ஒவ்வொருவரை பார்த்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த வருஷத்திலே சொல்லுகிற தீர்க்க தரிசனமான இந்த செய்தியை நீங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஏற்றுக்கொள்வீர்கள். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களுக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் எல்லாரை பார்க்கிலும், உங்கள் வீட்டார், உங்களை சுற்றிலும், உங்களுக்கு எதிர் வீடுகள், உங்களுக்கு பக்கத்து வீடுகள், உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள், உங்களை சுற்றிலும் இருக்கிற வீட்டாருக்கு நடுவிலே, ஜனங்களுக்கு நடுவிலே உங்களை கனம் பெற்றவர்களாக, கனம் பெற்ற ஒருவனாக, கனம் பெற்ற ஒருத்தியாக கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? விசுவாசிகள் எல்லாம் சத்தமாய் கர்த்தருக்கு ஆமென் சொல்லுமே. ஏறத்தாழ 3 நாட்களாக அப்படியே ஜெபத்துல பல காரியங்களை, என்ன காரியங்களை சொல்லி ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அப்படியே வசனத்தை தேடிக்கொண்டே இருந்தேன்.
வேதத்தை எந்த காரியத்தை சொல்லி எந்த பகுதியிலிருந்து தேவ ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி தேடிக்கொண்டே இருந்தேன். இந்த வார்த்தைகள் பரிசுத்த ஆவியானவருடைய உள்ளத்தின் ஆழத்திலே இந்த வார்த்தைகளை அப்படியே இந்த வார்த்தைகள் தேவ ஜனங்களுக்கு அவசியமானது என்று சொல்லி ஒரு உணர்வை தந்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஜனங்கள் எல்லாரை காட்டிலும் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, எல்லாரும் உனக்கு மேலாய் விசேஷமானவன் ஒருவனும் இருக்க முடியாது. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. உங்களை காட்டிலும் விசேஷமான ஜனம் உங்களுக்கு சுற்றிலும் இருக்கிற ஜனங்களில் யாருமே இருக்க முடியாது. யாருமே. நீங்க யாராயிருந்தாலும் சரி, நீங்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி. அவனுடைய யாப்பேசனுடைய தாயார், கவனிங்க, யாப்பேசனுடைய தாயார் அவளுக்கு யாப்பேஸ் என்று சொல்லி பெயரிட்டாள். யாப்பேஸ் என்று சொல்லி பெயரிட்டாள். ஏன் யாப்பேஸ் என்று சொல்லி பெயரிட்டாலாம்? அவனுடைய தாய் அவனை துக்கத்தோட பெற்றெடுத்தபடினால், பெற்றெடுக்கும் போதே துக்கத்தோட பெற்றெடுத்தாளாம். துக்கத்தோட பெற்றெடுத்தான். பிரசவ நேரத்தில் எல்லாருக்கும் வலி இருக்கும், வேதனை இருக்கும். அந்த துக்கம் இல்ல, அந்த வேதனை பற்றி சொல்லவில்லை. துக்கத்தோட துக்கத்தோட அவள், கவனிங்க கவனிங்க, கர்த்தர் ஸ்தோத்திரம், தான் பெற்றெடுத்த அந்த பிள்ளை ஆண் பிள்ளையா இருக்கிறான். அந்த பிள்ளை அழகான பிள்ளையா இருக்கிறான். அந்த பிள்ளையை தான் பெற்றெடுத்த அந்த அழகான ஆண் பிள்ளையை அவள் பார்க்கும்போது, கர்த்தர் ஸ்தோத்திரம், அவள் பார்க்கும்போது அவளுக்கு சந்தோஷம் உண்டாகவில்லை. அவளுக்கு சந்தோஷம் உண்டாகவில்லை. பெற்றெடுத்த தன் பிள்ளையை பார்க்கிற எந்த தாய்க்கும் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் உண்டாயிருக்கும். பெரிய ஒரு சந்தோஷம் உண்டாயிருக்கும். இத்தனை மாதம் சுமந்து இவ்வளவு வேதனையோடு கூட பெற்றெடுத்த பிள்ளை. நம்ம சபையில ஒரு சகோதரி பிரசவ நேரத்தில் பாஸ்டர் வாங்கன்னு சொல்லி ரொம்ப வழியே வரமாட்டேங்குது, கத்திக்கிட்டே இருக்கிறான். வழி வந்த பிறகும் கத்துறான். அவளால முடியல, வாங்கன்னு சொல்லி கூட்டாங்க. நான் போய் அவங்களுக்காக அந்த பிள்ளைய பார்த்தா, என்ன பார்த்தோன்னே பாஸ்டர், அப்படியே பாஸ்டர்ன்னு சொல்ல கூட முடியல. செவுத்துல கைய வச்சுக்கிட்டே ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரன். நர்ஸ் வந்து சொல்றாங்க, நல்ல முக்குமா, நல்ல முக்கு. முடியலையே பாஸ்டர், முடியலையே. நான் என்னச்சு முடியும், நான் முக்க முடியுமா? அப்படியே செவுத்த பிடிச்சுக்கிட்டே போய் மீட்டர் பாக்ஸ்ல கை வைக்கிறான். ஏய், என்னம்மா மீட்டர் பாக்ஸ்ல போய் கை வைக்கிறேன்? அவளுக்கு அந்த வேதனையில நான் வைக்கிறது மீட்டர் பாக்ஸ்ல கை வைக்கிறோன்னு கூட தெரியல பாரு. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனா கொஞ்ச நேரத்துல பிரசவம் ஆனதுக்கு அப்புறம் அந்த பிள்ளைய பார்த்தப்போ அவளுக்கு என்ன சந்தோஷம், முகத்துல எவ்வளவு சந்தோஷம் உண்டானது, எவ்வளவு சந்தோஷம் உண்டானது. என்ன கவனிங்க பிரதர், ஏதோ படிக்கிறார் வெஸ்லி. என்ன எவ்வளவு சந்தோஷம் உண்டானது. ஆனா இந்த ஸ்திரீ தன் பிள்ளையை பெற்றெடுத்து தன் அழகான ஆண் பிள்ளையை பார்க்கும்போது அவளுக்கு சந்தோஷம் உண்டாகவில்லை. அவள் துக்கத்தோடு வேதனைப்பட்டவளாய் காணப்பட்டாள். வேதனைப்பட்டவளாய் காணப்பட்டாள். கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்து போன வருஷங்களில், கடந்து போன மாதங்களில் வேதனையோடு கூட நாட்களை கடத்தி வந்த தேவ ஜனங்களை பார்த்து சொல்லுகிறேன், இனம் புரியாத துக்கத்தோடு கூட, இனம் புரியாத வேதனையோடு கூட நாட்களை சந்தித்த ஜனங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிறேன், ஒரு ஏமாற்றத்தோடு கூட, ஒரு விரக்தியோடு கூட, ஒரு தனிமை உணர்வோடு கூட, ஒரு தோல்வியோடு கூட, மன வருத்தத்தோடு கூட நாட்கள், பல நாட்களை கடந்து வந்த, பல நாட்களை சந்தித்த தேவ ஜனங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். யாப்பேசும் அப்படிப்பட்டவனாகத்தான் தான். பெற்றெடுக்கும் போதே துக்கத்தோடே பெற்றெடுத்தாள், வளர்க்கும் போதும் அவனை துக்கத்தோடே வளர்த்தாள். துக்கத்தோடே அவனை பார்க்கும் போதெல்லாம் துக்கம். அவனை பார்க்கும் போது அவனுடைய தாய்க்கு சந்தோஷம் உண்டாகவே இல்லை. ஆகவே வளரும் போதும் துக்கத்தோடே வளர்ந்தான். அவன் வளர 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 அவன் துக்கமும் அதிகமாக்கி கொண்டே வந்தது. அப்படிப்பட்ட ஒருவனை தான் கர்த்தர் அவனுடைய சகோதரர்கள் எல்லாருக்கும் மத்தியிலே அவனை கனமுள்ளவனாக்கினார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். சகோதரர்கள் எல்லாரையும் காட்டிலும் அவனை கனம் பெற்றவனாய் கர்த்தர் மாற்றினார். இந்த அதிகாலை வேளையிலே தேவ ஜனங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், வெட்கத்துக்கு, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா.
கடந்த நாட்களிலே, கடந்து போன மாதங்களிலே, கடந்த வருஷங்களிலே நீங்கள் சந்தித்து வந்த துக்கத்தின் நாட்கள் முடிந்து போயினே என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் துக்கத்தின் நாட்கள் முடிந்து உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கவனிங்கள், அவனுடைய சகோதரர்கள் எல்லாரை குறித்தும் எதையாயிலும் எழுதியிருப்பாரோ என்று சொல்லி நான் வேதத்தில் தேடினேன். அவனுடைய சகோதரர்கள் எல்லாரை குறித்தும் எதையாயிலும் பரிசுத்த ஆவியானவர் சொல்லி இருக்கிறாரோ என்று சொல்லி வேதத்தை நான் வாசித்தேன். அவன் சகோதரர்கள் ஒருவரை குறித்தும் ஒன்றுமே வேதத்திலே சொல்லப்படவில்லை. வேதத்திலே சொல்லப்படவில்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். எதிர்மறையான காரியங்கள் கூட, அவன் சகோதரர்களை குறித்த எதிர்மறையான காரியங்கள் கூட, நெகட்டிவ் திங்ஸ் கூட எதுவுமே சொல்லப்படவில்லை. ஆனால் இந்த யாப்பேசுடைய வேதனையை குறித்துமே, அவனுடைய துக்கத்தை குறித்துமே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த துக்கத்தோடு கூட பெற்றெடுக்கப்பட்டும், துக்கத்தோடு கூட வளர்க்கப்பட்டுமாய், துக்கத்தோடு கூட வளர்ந்து வந்த இந்த யாப்பேஸ், கவனிங்கள், அவனுடைய வேதனையின் சூழ்நிலைகளுக்கு நடுவாக, அவன் கடந்து வந்த வேதனையின் சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே அவன் எப்படி கனம் பெற்ற ஒருவனாய் மாற முடியும்? கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் எப்படி கனம் பெற்றவனாய் அவனை மாற்றினார்? எப்படி மாற்றினார்? only because of his prayers he was made honorable than his brethren. அவனுடைய ஜெபத்தின் நிமித்தமாய் அவன் செய்த ஜெபம் அவனை கனம் பெற்றவனாய் மாற்றினது. அவனை கனம் பெற்றவனாய் மாற்றினது. கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்களுடைய வேதனை சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே நீங்கள் சந்தித்து வருகிற நிந்தையான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே, நீங்கள் சந்தித்து வருகிற போராட்டமான பாதைகளுக்கு மத்தியிலே, நீங்கள் சந்தித்து வருகிற துக்கமான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே, கர்த்தர் ஸ்தோத்திரம், அந்த சூழ்நிலைகள் மாறுவோ, இந்த வேதனைகள் என்று என்னை விட்டு நீங்குவோ என்று சொல்லி ஏங்குகிற அந்த நாட்கள், அந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே, கர்த்தர் ஸ்தோத்திரம், உங்கள் சூழ்நிலைகளுக்கு நடுவிலும் உங்கள் வெட்கத்தை மாற்றி, உங்கள் துக்கத்தை மாற்றி, உங்கள் நிந்தையை மாற்றி உங்களை கனம் பெற்றவர்களாய் மாற்றுகிற வல்லமையுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். வல்லமையுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார். கவனிங்கள், இந்த யாப்பேஸ் அவன் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி அவன் ஜெபித்தான் என்று வேதம் சொல்கிறது. இஸ்ரவேலின் தேவனை நோக்கி அவன் ஜெபித்தான். சாதாரண ஜெபமாக அல்ல, சீரியஸான ஒரு ஜெபம். வித்தியாசத்தை நான் உங்களுக்கு சொல்லி காட்ட விரும்புகிறேன். ஆங்கிலத்தில் bless me, oh you would bless me indeed என்று சொல்லப்பட்டிருக்கு. நீர் என்னை மெய்யாகவே ஆஸ்வதிக்க வேண்டும், நீர் என்னை மெய்யாகவே ஆஸ்வதிக்க வேண்டும். இன்றைக்கு அதிகாலை நேரத்தில் உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிறேன், உங்களுடைய ஜெபம் சக்தி வாய்ந்ததாய் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும். உங்களுடைய ஜெபம் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடும் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டுமாய், பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஒவ்வொரு இடத்திலும் இந்த வார்த்தைகளை சொல்ல வருகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அநேக விசுவாசிகள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களை சொல்லுங்கள் என்று சொன்னா, ஜெபிக்காத விசுவாசிகள் நிறைய பேர் இருக்கிறீங்க. ஜெபிக்காம வேலைக்கு போற விசுவாசிகள் நிறைய பேர் இருக்கிறீங்க. காலை எழும்பினதுன்னு முதற்கொண்டு இரவு தூங்க போகும் வரைக்கும் தேவனுடைய முகத்தை தேடாத விசுவாசிகள் நிறைய பேர் இருக்கிறீர்கள். உங்கள் சகோதரர்கள் எல்லாரை காட்டிலும் உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கு மத்தியிலே கர்த்தர் உங்களை கனம் பெற்றவனாக மாற்ற வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தர் ஒருவரே இதை செய்ய வல்லவர் என்பதை நீங்கள் அறிந்து நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். ஆமென் சொல்லுவீங்களா? ஏதோ கவனிங்க, 2 நிமிட ஜெபம் அல்ல, 5 நிமிட ஜெபம் அல்ல, உங்களுடைய 2 நிமிட ஜெபமோ உங்கள் 5 நிமிட ஜெபமோ அத்தனை அவசரமாய் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபமோ உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜாதிகளுக்கும் ஜனங்களுக்கு மத்தியிலே ஒரு காலம் உங்களை கனப்பற்றவர்களாய் மாற்றவே முடியாது. ஒரு காலம் உங்கள் அந்த 2 நிமிட ஜெபத்தை கேட்டு 5 நிமிட ஜெபத்தை கேட்டு அத்தனமும் அவசரமாய் செய்கிற ஜெபத்தை கேட்டு அல்லது ஜெபமில்லாத அந்த வாழ்க்கையை பார்த்து ஒரு காலம் தேவனாய் கர்த்தர் உங்கள் ஜனங்களுக்கு மத்தியிலே உங்களை கனம் பெற்றவர்களாய் ஒரு நாளும் மாற்ற முடியாது.
படுக்கையிலே படுத்துக் கொண்டிருக்கிற ஜெபிக்கிற ஜெபத்தின் மூத்தமாய் எப்படி நீங்கள் காம்பற்றவளாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். உங்களுக்கே ஒரு சீரியஸ்னஸ் இல்ல, ஜெபத்தை குறித்து உங்களுக்கே ஒரு அக்கறை இல்ல, ஜெபத்தை குறித்து கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறோம் என்கிற அந்த உணர்வு உங்களுக்கே இல்லாத பட்சத்தில் எப்படி தேவனாய் கர்த்தர் உங்களை சாதிகளுக்கும் ஜனங்களுக்கும் சுற்றில் இருக்கிற மக்களுக்கும் மத்தியிலே உங்களை கரம் பெற்றவளாய் கர்த்தர் மாற்ற முடியும்? எப்படி கர்த்தர் மாற்ற முடியும்? உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக கர்த்தர் ஸ்தோத்திரம், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தும் வரையிலும், உங்கள் துக்கத்தின் நிலையை கர்த்தர் முற்றிலும் மாற்றும் வரைக்கும், சூழ்நிலைகள், துக்கமான சூழ்நிலைகள், சோர்ந்து போன சூழ்நிலைகள், தோல்வியின் சூழ்நிலைகள், ஏமாற்றத்தின் சூழ்நிலைகள், விரக்தியின் சூழ்நிலைகள், இவள் எல்லாவற்றை கர்த்தர் மாற்றுகிற வரைக்கும் தேவ சமூகத்திலே இந்த யாப்பேசின் ஜெபத்தை போல வைராக்கியமாய் நீர் என்னை ஆஸ்வதித்தாலோடியே நான் உன்னை போக விடேன்னு சொல்லி யாக்கோபு அன்றைக்கு தேவனிடத்திலே சொன்னது போல தேவ ஜனங்கள் தேவனிடத்திலே ஜெபிக்க வேண்டும். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. லேவியராமத்தின் புத்தகத்திலே 26வது அதிகாரத்திலே 13வது வசனத்தை வாசித்து பாருங்கள். லேவியராமத்தின் புத்தகம் 26வது அதிகாரம் 13வது வசனம். வேகமாய். இராதபடிக்கு புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து, கவனிங்கள், விக்கிரக ஆராதனைக்காரர்கள் மத்தியிலும் அவிசுவாசமான ஜனங்கள் மத்தியில் இருந்து அருவருப்பான காரியங்களை செய்கிற பாவ காரியங்களிலேயே சந்தோஷமா ஈடுபடுகிற ஜனங்களிலிருந்து நான் உங்களை புறப்பட பண்ணி நான் உங்கள் நுகத்தடிகளை முறித்து, சொல்லுங்கள், வாசிங்கள், உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற உங்கள் தேவனாய் கர்த்தராய் நான் இருக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? ஆமென். யார் யாரெல்லாம் கர்த்தர் ரட்சித்திருக்கிறாரோ, யார் யாரெல்லாம் கர்த்தர் தம்முடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறாரோ அவருடைய நுகத்தடிகள் எல்லாம் கர்த்தர் முறித்து அவர்களை நிமிர்ந்து தலைமிர்ந்து நடக்க பண்ணுபடி சொல்லி கர்த்தர் வாக்களித்திருக்கிறார். விசுவாசிக்கிறீர்களா? சத்தமா சொல்லுங்களேன், விசுவாசிக்கிறீங்களா? ஆமென், அல்லேலூயா. ஆமா, நீங்க இயேசுவின் நாமத்தை தரித்துக் கொண்டது நிமித்தமாய், இயேசுவின் தேவனுடைய பிள்ளை, இயேசுவின் நாமத்தினால் இயேசுவை விசுவாசித்தது நிமித்தமாய் தேவனுடைய பிள்ளையாய் நீங்கள் மாறி இருக்கிறது நிமித்தமாய் ஒரு காலம், கவனிங்கள், ஒரு சில நாட்கள் இருக்கலாம், ஒரு சில மாதங்கள் இருக்கலாம், தலை குனிந்து போன சூழ்நிலைகள் நீங்கள் சந்திக்கலாம். ஆனா கர்த்தர் ஒரு நாளும் அதை தொடர செய்யவே மாட்டார். உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவனாய் கர்த்தர் இருக்கிறார். உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவனாய் கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அவன் என்ன ஜெபம் பண்ணினான்? யாப்பேஸ் என்ன ஜெபம் பண்ணினான்? கவனிங்கள், தேவரீ என்னை மெய்யாகவே ஆஸ்வதித்து, எல்லாரும் சொல்லுங்கள், ஆங்கில வசனத்தின்படி தேவரீ என்னை மெய்யாகவே ஆஸ்வதித்து, எல்லாரும் சொல்லுங்கள். Yes, God, you would bless me indeed. மெய்யாகவே, மெய்யாகவே bless me indeed. அப்ப மெய்யாகவே என்று சொன்னால் என்ன தெரியுமா? அந்த வார்த்தை தமிழ்ல இல்ல, ஏனோ தமிழ்ல அதை தவறாய் விட்டு விட்டார்கள். தேவரீர் என்னை ஆஸ்வதித்து என்று மாத்திரமே இருக்கிறது. ஆங்கில வேதாபத்திலே தேவரீர் என்னை மெய்யாகவே ஆஸ்வதித்து அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் ஸ்தோத்திரம், வெளியரங்கமாய் என்னை ஆஸ்வதிங்க ஆண்டவரே, வெளியரங்கமாய் எல்லாரும் காணத்தக்கதாய் என்னை ஆஸ்வதிங்க ஆண்டவரே. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். நீர் என்னை வெளியரங்கமாக ஆஸ்வதிக்காவிட்டால், கவனிங்க, நான் கடந்து வருகிற இந்த துக்கமான சூழ்நிலைகளிலே, நான் கடந்து வருகிற இந்த வேதனையின் பாதைகளிலே, நான் கடந்து வருகிற இந்த நெருக்கத்தின் சூழ்நிலைகளிலே, நான் கடந்து வருகிற இந்த தனிமையின் நாட்களிலே, நான் கடந்து வருகிற இந்த எல்லா பாடுகளின் நாட்களிலே, இவைகளின் நடுவிலே நீர் இடைப்படாவிட்டால், கர்த்தர் ஸ்தோத்திரம், நான் பல நாட்களாய், பல வாரங்களாய், பல வருஷங்களாய் சந்தித்து வருகிற இந்த வேதனையின் நாட்களிலே நீர் திருப்பாவிட்டால், நீர் அவைகளை என்னை விட்டு திருப்பாவிட்டால், கர்த்தர் ஸ்தோத்திரம், if you don't reverse the things that I am facing weeks together and months together and years together, கர்த்தர் ஸ்தோத்திரம், இந்த சந்தித்து வருகிற சூழ்நிலைகளை நீர் திருப்பாவிட்டால், கர்த்தர் ஸ்தோத்திரம், அதே துக்கத்தின் பாதையிலேயே, தனிமையின் பாதையிலேயே, நெருக்கத்தின் பாதையிலேயே, வேதனையின் பாதையிலேயே இந்த வருஷத்தையும் 2015 வருஷத்தையும் நான் தொடர வேண்டும் ஆண்டவரே. நான் தொடரத்தான் வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் ஆண்டவரே.
ஆகவே ஆண்டவரே, நீர் என்னை மெய்யாகவே என்னை ஆஸ்வதிங்க, எல்லா ஜனங்களும் காணத்தக்கதாய் வெளியரங்கமாய் என்னை ஆஸ்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அனுபவிக்கிற வேதனை நிறைந்த இந்த வாழ்க்கை, துக்கம் மிகுந்த இந்த வாழ்க்கை, கடன் நிமித்தமாக கடன் பட்டு போய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவமானப்பட்டு போன இந்த வாழ்க்கை, இனி வரும் நாட்களில் நான் இந்த வாழ்க்கை தொடராதபடிக்கு, இந்த புதிய வருஷத்திலும் இந்த நிலை என்னை தொடராதபடிக்கு என்னை மெய்யாகவே ஆஸ்வதிங்க ஆண்டவரே, என்னை மெய்யாகவே ஆஸ்வதிங்க ஆண்டவரே. எல்லாருக்கும் முன்பதாக, எல்லாரும் காணத்தக்க விதத்திலே என் சூழ்நிலைகளை மாற்றி கர்த்தரை ஆஸ்வதித்திருக்கிறார் என்று மற்றவர்கள் பார்க்கத்தக்கதாய் என்னை ஆஸ்வதிங்க, மெய்யாகவே என்னை ஆஸ்வதிங்கிற வார்த்தைக்கு அதுதான் அர்த்தம். அப்படியே கரங்களை உயர்த்தி, நான் சொன்ன வார்த்தை எனக்கு தான் ஆண்டவரேன்னு சொல்லுகிறவர்களா, ஆண்டவரே எனக்கு அந்த வார்த்தையின்படியே எனக்கு செய்யுங்க ஆண்டவரே. யாப்பேசை போலவே நானும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சொல்லுங்க சொல்லுங்க, சத்தமா வெட்கப்படாம சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் முன்பதாக, எல்லாரும் காணத்தக்க விதத்திலே என் சூழ்நிலைகளை மாற்றி என்னை ஆஸ்வதிங்க. சொல்லுங்க, எல்லாருக்கும் முன்பதாக சொல்லுங்க, எல்லாருக்கும் முன்பதாக, எல்லாரும் காணத்தக்க விதத்திலே என் சூழ்நிலைகளை மாற்றி என்னை ஆஸ்வதிங்க, என் சிறுமைகளை மாற்றி என்னை ஆஸ்வதிங்க, என் நெருக்கங்களை மாற்றி என்னை ஆஸ்வதிங்க, என் துக்கங்களை மாற்றி என்னை ஆஸ்வதிங்க, என்னை ஆசீர்வதிங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமே. தேவரே என்னை ஆஸ்வதியும். இரண்டாவதாக சொல்லுகிறார், என் எல்லைகளை பெரிதாக்கும். சொல்லுவோம், என்ன சொல்லுகிறார்? என் எல்லைகளை, enlarge my territory Lord, enlarge my territory. God, you would bless me indeed. God, oh God, you would enlarge my territory. Oh God, oh கர்த்தாவே, ஓ கர்த்தாவே என்று சொல்லுகிறான். ஓ கர்த்தாவே, என் எல்லைகளை நீ பெரிதாக்கும். கர்த்தர் ஸ்தோத்திரம். சுவாசிகளில் அநேகர் உங்கள் ஒவ்வொருவருடைய கண்களை பார்த்தும் நான் சொல்ல விரும்புகிறேன். கண்களை பார்த்து கொண்டு ஒவ்வொருடைய முகத்தையும் கண்களை பார்த்து இந்த வார்த்தைகளை நான் சொல்ல விரும்புகிறேன். பழைய வாழ்க்கையே விசுவாசிகளில் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோமோ அதே வாழ்க்கை ரட்சிக்கப்பட்ட பிறகும் அநேகருடைய வாழ்க்கையில தொடருகிறது. கொஞ்சம் கூட வித்தியாசமே கிடையாது. ரட்சிக்கப்படுவதற்கு முன்னால எப்படி இருந்தோமோ அப்படிதான் ரட்சிக்கப்பட்ட பிறகு நீங்க இருக்கிறீங்களா? நீங்க இருக்கிறீங்களா? இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்கிறேன், 2014 வருஷத்தோடு கூட அந்த பழைய வாழ்க்கை முற்றுப்புள்ளி வைக்கப்படுவதாக. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. கர்த்தர் உங்கள் மேய்ப்பரா இருக்கிறார். கர்த்தர் உங்கள் மேய்ப்பரா இருப்பாரால் நீங்கள் தாழ்ச்சி அடைய சந்தர்ப்பமே வாய்ப்பே இல்லை. ஆமென் சொல்லுவீங்களா? நீங்கள் தாழ்ச்சி அடைகிறீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்கள் மேய்ப்பரா இன்னும் நீங்கள் சரியாய் நீங்கள் அவரை அங்கீகரிக்கவில்லை. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில இன்னும் சரியாய் மேய்ப்பராய் அவர் உங்கள் முன் நடக்கவில்லை, உங்களை வழிநடத்தவில்லை என்று சொல்லி அர்த்தம். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி கடன், ரட்சிக்கப்பட்ட பிறகும் கடன், ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியும் வியாதி, ரட்சிக்கப்பட்ட பிறகும் வியாதி, ரட்சிக்கப்பட்ட முன்னாடியும் மூர்க்கோ, ரட்சிக்கப்பட்ட பின்னாடியும் மூர்க்கோ, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியும் துன்மார்க்கோ, ரட்சிக்கப்பட்ட பிறகும் துன்மார்க்கோ, ரட்சிக்கப்பட்ட முன்னாடியும் அசுத்த வாழ்க்கை, ரட்சிக்கப்பட்ட பின்னாடியும் அசுத்த வாழ்க்கை. கர்த்தர் உங்கள் மேய்ப்பரா இருப்பாரானால் ரட்சிக்கப்பட்ட முன்னாடி தரித்திரரா இருக்கிற நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பின்னாடி நீங்கள் தரித்திரரா இருக்க முடியாது என்று சொல்லுகிறேன். நம்மை ஐஸ்வர்யவான்களாக்கும்படியாய் நமக்காக இயேசு தரித்திரர்வானார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். நாம் சுகமாய் இருக்கும்படியாய் நம்முடைய நோய்களை மெய்யாகவே சத்தியமாக இயேசு உங்கள் நோய்களை ஏற்றுக்கொண்டு சத்தியமாகவே உங்களுக்காய் இயேசு ஜீவன் தந்தார். அவருடைய தழும்புகளால் சத்தியமாகவே நீங்கள் சுகமாக்கப்படுகிறீர்கள், குணமாக்கப்படுகிறீர்கள். அப்படியானால் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் கவனிங்க, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாய் இருந்த நிலைமைகள் மாறி அவர்கள் இப்பொழுது இயேசுவின் தழும்புகளால் சுகம் பெற்றவர்களாய் வாழ வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துமா? ஆமென். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி தரித்திரம்,
மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபங்களுக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆமென் சொல்லுவீங்களா? கலாத்தியர் 3:13 சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். அப்படியானால் இயேசு மரத்திலே தூக்கப்பட்டார், சிலுவையில் அடிக்கப்பட்டார். அவர் எப்படி ஆனார்? சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்கிறது. சபிக்கப்பட்டவர் ஆனார். ஏன் சபிக்கப்பட்டவர் ஆனார்? நான் சாபத்தோடு கூட வாழக்கூடாது என்பதற்காக இயேசு எனக்காக சிலுவையிலே சாபமாக்கப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தர் ஸ்தோத்திரம். எல்லாம் புதிதாயின. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். சொல்லுங்க, வசனம் சொன்னதானே நம்ம பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. 5:17 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 5:17. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. சொல்லுங்கள், எல்லாம் புதிதாயின. எல்லாம் புதிதாகும், எல்லாம் புதிதாகும். வாழ்க்கை புதிதாகும், உங்கள் சாபங்கள் புதிதாகும், உங்களுடைய அந்தஸ்து புதிதாகும். ஆமென் சொல்லுவீங்களா? உங்கள் பொருளாதாரம் புதிதாகும், எல்லாம் புதிதாகும். உங்கள் ஆவிக்குரிய நிலைமை புதிதாகும், உங்களுடைய நடக்கை புதிதாகும். எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாயின. இயேசுவின் நாமத்தினாலே 2015 வருஷம் ஆண்டவரே, எங்கள் சபை விசுவாசிகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் எல்லாம் புதிதாவதாக, எல்லாம் புதிதாவதாக. சொல்லுங்கள், எல்லாம் புதிதாவதாக, எல்லாம் புதிதாவதாக. இயேசு சொல்லுகிறார், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன், சகலத்தை நான் புதிதாக்குகிறேன். வெளிப்படுத்தல் 21:5 சொல்லுகிறார், சகலவற்றையும், சகலத்தை நான் புதிதாக்குகிறேன். உங்களுடைய பொருளாதாரத்தை நான் புதிதாக்குறேன், சுக வாழ்வை புதிதாக்குறேன், சமாதான வாழ்க்கையை புதிதாக்குறேன், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் புதிதாக்குறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். எல்லா நிலைமையும் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். சகலத்தையும். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால மாதிரியே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் தான் 2013 இருந்த அதே நிலைமை 2014 வருஷத்திலும் இருந்ததா? 2014 வருஷத்துல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம், ஒரு விருத்தி, ஒரு செழிப்பு, ஒரு சுக வாழ்வு, ஒரு பெருக்கம் நிச்சயமா கர்த்தருக்கு தந்திருக்கிறான்னு சொல்ல முடியுமா? இல்லனா 2 வருஷத்துக்கு முன்னால எந்த நிலைமையோ அதே நிலைமை தான் போன வருஷமும் சொல்றீங்களா? 5 வருஷத்துக்கு முன்னால எந்த நிலைமையில இருந்தீங்களோ கொஞ்சம் கூட முன்னேறாதபடிக்கு, கொஞ்சம் கூட விருத்தி அடையாதபடிக்கு, கொஞ்சம் கூட பெருகாதபடிக்கு அதே நிலையில உங்களுடைய எல்லா காரியங்களும் இருக்கிறதா? எல்லா காரியங்களும் இருக்கிறதா? பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயத்தின் ஆழத்தில் உங்களுக்கு நல்லா தெரியும். கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். 2013 எப்படி இருந்தீர்களோ அப்படியே தான் 2014 இருப்பீர்களே என்றால், இனி வரப்போகிற நாட்களிலும் 2015 வருஷத்திலும் அப்படியே தான் இருக்க போகிறீர்கள். மாற்றமே இருக்காது. போன வருஷம் எப்படி இருந்தீங்களோ அதே வருஷம் தான், அதே மாதிரி தான் இந்த வருஷம் இருக்க போறீங்க. போன வருஷத்துக்கு எப்படி முந்தின வருஷத்துல எப்படி இருந்தீங்களோ அப்படித்தான் போன வருஷம் இருந்தீர்கள். அப்படிதான் போன வருஷம் இருந்தீர்களே, ஆனால் இந்த வருஷத்துல எந்தவித மாற்றம் உங்கள் வாழ்க்கையில உண்டாக போவது இல்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏன் இல்ல? ஏன் இல்ல? ஏன் ஆண்டவரிடத்திலிருந்து போன வருஷத்துல விசேஷமான எதையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் போய்விட்டது? Last year we got nothing special from God. Last year we got nothing special from God because we did not expect special from God, because we did not expect anything special from God. கடந்த வருஷத்துல விசேஷமான யாதொன்றையும் நான் பெற்றுக்கொள்ளாத. ஏன் பெற்றுக்கொள்ளாம இருக்கிறேன்? கடந்த வருஷத்துல விசேஷமான யாதொன்றையும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி எதிர்பார்க்கல. ஆகவே ஜனவரி மாதம் எப்படியோ அப்படித்தான் பிப்ரவரி மாதம் ஓடினது, பிப்ரவரி மாதம் எப்படியோ அப்படித்தான் டிசம்பர் மாதம் ஓடினது, டிசம்பர் மாதம் எப்படியோ அப்படித்தான் 2015 ஓட இருக்க போகிறது.
அப்படி அல்ல என்று சொல்லி, அப்படி இருக்க கூடாது என்று சொல்லி, அப்படி இருக்க முடியாது என்று சொல்லி இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்திலே நீங்கள் வைராக்கியம் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இருக்கின்ற நிலைமைகள், இந்த நிலைமை, இந்த வேதனை நாட்கள், இந்த துக்கத்தின் நாட்கள், இந்த சிறுமை நாட்கள், இந்த வறுமை நாட்கள், இந்த குறைச்சலின் நாட்கள், இந்த தரித்திரத்தின் நாட்கள், இந்த சாபத்தின் நிலை ஆண்டவரே இனியும் இருக்கக்கூடாது ஆண்டவரே. யாப்பேஸ் கர்த்தர் ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் நான் காணாத ஒரு காரியங்களை இந்த புதிய வருஷத்துல நான் காண வேண்டும் ஆண்டவரே. யாப்பேஸோட ஜெபம் அதுதான். ஆமென் சொல்லுவீங்களா? இதுவரைக்கும் என் வாழ்க்கையிலே காணாதவைகளை நான் காணும்படிக்கு கர்த்தர் எனக்கு நீ உதவுவீராக, எனக்கு நீ சகாயம் செய்வீராக. God, I want you to help me to see the things I saw never before in my life. என் வாழ்க்கை இதுவரைக்கும் காணாத காரியங்களை நான் காணும்படிக்கு எனக்கு நீ சகாயம் செய்வீராக. நான் சொல்லுகிறதை அப்படியே சொல்லுவீங்களா? அப்படியே சத்தமா சொல்லுவீங்களா? நான் காணாத, இதுவரையும் என் வாழ்க்கையில காணாதவைகளை ஆண்டவரே, ஆண்டவரே விசேஷங்களை, ஆசீர்வாதங்களை இந்த வருஷத்திலே நான் காணும்படிக்கு எனக்கு சகாயம் செய்வீராக. அப்படியே வாய் திறந்து அப்படியே உங்கள் வாய் முணுமுணுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அப்படியே எல்லாரும் சொல்லுவீங்களா? எல்லாரும் சொல்லுவீங்களா? எனக்கு ஒரு பெருக்கம் வேண்டும் ஆண்டவரே. I want to have an increase. என்னுடைய ஊழியத்திலே ஒரு பெருக்கத்தை நான் விரும்புகிறேன். என்னுடைய தொழிலிலே ஒரு பெருக்கத்தை நான் விரும்புகிறேன். என்னுடைய குடும்பத்திலே ஒரு பெருக்கத்தை நான் விரும்புகிறேன். என்னுடைய பொருளாதார வாழ்க்கையிலே ஒரு பெருக்கத்தை நான் விரும்புகிறேன். சுக வாழ்க்கையிலே நான் ஒரு பெருக்கத்தை விரும்புகிறேன். என்னுடைய எல்லா நிலைகளிலும் ஒரு பெருக்கத்தை நான் விரும்புகிறேன். இந்த 2வது அதிகாரத்திலும் தகப்பனே, 3வது அதிகாரத்திலும் 4வது அதிகாரத்திலும் பேரளவுக்கு சொல்லப்பட்ட ஆண்டவரே, பேரளவுக்கு சொல்லப்பட்ட அந்த பேர் கிறிஸ்தவர்களைப் போல நானும் பேரளவுக்கு இராதபடிக்கு பேரளவிலே வாழ்ந்து பேரளவிலே ஆண்டவரே மற்ற எல்லாரை போலவே பேரளவிலே வாழ்ந்து அவர்களில் ஒருவனாக நான் மரிக்க விரும்பவில்லை ஆண்டவரே. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. இயேசுவே, உம்மை யாரையாவது எதிர் வீட்டுக்காரர்கள், என் தெருவில் இருக்கிறவர்கள், என்னுடைய நண்பர்கள், என்னுடைய குடும்பத்தார், இவர்களைப் போலவே அவர்களில் ஒருவனாகவே நான் வாழ்ந்து அவர்களைப் போலவே என் நிலையும் இருந்து அவர்களில் ஒருவனைப் போலவே நான் மரிக்க விரும்பவே இல்லை ஆண்டவரே. விசுவாசிக்கிறீங்களா? கரங்களை உயர்த்தி நான் விரும்பல ஆண்டவரேன்னு சொல்லுவீங்களா? நான் விரும்பல ஆண்டவரே, நான் விரும்பல. விசுவாசத்தோடு சொல்ல, நான் விரும்பல ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம், கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த யாப்பேஸ் கவனிங்க, தன்னுடைய நிலைக்கு, தன்னுடைய சூழ்நிலைக்கு, அவன் வாழ்ந்த அந்த சூழ்நிலை, அவன் வாழ்ந்த அந்த நிலைக்கு மற்றவர்களை அவன் எந்த ஒரு விதத்திலும் அவன் குறை சொல்லவில்லை, குற்றம் சாட்டவில்லை, குற்றம் சாட்டவில்லை. ஒரு கால் அவங்க அப்பா அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க அம்மாவை கைவிட்டுட்டு போயிருக்கலாம், அவங்க அம்மாவை அனாதை ஆக்கி விட்டு போயிருக்கலாம். ஒரு கால் அவன் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே அவன் கர்ப்பத்தில் இருக்கும் போதே அவனுடைய தாப்பனார் மரித்து போயிருக்கலாம். என்னவென்று சொல்லி எனக்கு தெரியாது, எந்த சூழ்நிலை என்று சொல்லி வேதம் சொல்லவில்லை. ஆனா அவனுடைய சூழ்நிலைக்கு யாரையும் அவன் காரணம் சொல்லவில்லை, யார் மேலும் அவன் குற்றம் சுமத்தவில்லை, தேவன் மேலும் அவன் முறுவிற்கவும் குற்றம் சுமத்தவும் இல்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவன் மேலும் அவன் குற்றம் சுமத்தவில்லை. அநேக நேரங்களிலே உங்கள் நிலைக்கு மற்றவர்களை குறை சொல்றீங்க. உன்னால தான் என்று சொல்லி மனைவியை குற்றம் சுமத்துகிறேன், உன்னால தான் என்று சொல்லி புருஷனை குற்றம் சுமத்துகிறேன், உன்னால தான் என்று சொல்லி பிள்ளைகளை குற்றம் சுமத்துகிறேன், உன்னால தான் என்று சொல்லி பெற்றோரை குற்றம் சுமத்துகிற சூழ்நிலையில் உள்ள விசுவாசிகள் நீங்கள் இருக்கிறீர்கள். கர்த்தரை குறை சொல்லுகிற விசுவாசிகள் நீங்கள் இருக்கிறீங்க. கர்த்தர் எனக்கு இப்படி செஞ்சிட்டாரு. சபைக்கு வராத விசுவாசிகள் ஏன் சபைக்கு வரதில்லை தெரியுமா? கர்த்தர் மேலே குற்றம் சொல்லுகிறான். நான் இப்படி இருந்தேனே, ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தேனே, எனக்கு இப்படி செஞ்சிட்டாரு, என் வாழ்க்கையில இப்படி செஞ்சிட்டாரு, எனக்கு இப்படி என்ன வெட்கப்படுத்திட்டாரு, எனக்கு இப்படி நடத்திட்டாரு, எனக்கு இப்படி செஞ்சிட்டாரு, அதனால அந்த ஆண்டவர் வேண்டாம். ஆண்டவரை குற்றப்படுத்துகிற மக்கள், ஆண்டவரை குறை சொல்லுகிற மக்கள் வாழ்கிற வாழ்க்கைக்கு, இருக்கின்ற சூழ்நிலைக்கு, கடந்து வருகிற நெருக்கங்களுக்கு, பாதைகளுக்கு தேவன் தான் காரணம் என்று சொல்லி தேவனை குறை சொல்லுகிற, தேவன் மேல் பழியை போடுகிற மக்கள் எப்படி ஐயா உங்கள் சகோதரர்களுக்கு மத்தியிலே, எப்படி ஐயா உங்கள் குடும்பத்தாருக்கு மத்தியிலே, எப்படி ஐயா உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கும் ஜாதிகளுக்கு மத்தியிலே உங்களை கர்த்தர் கனம் பெற்றவனாய் மாற்ற முடியும்?
யாப்பேஸ் அப்படி அல்ல. யாப்பேஸ் அப்படி அல்ல. கர்த்தர் ஸ்தோத்திரம். அவன் ஒரு தீர்மானம் செய்தான். என்ன தீர்மானம்? கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் கடந்து வந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலைகளை, நான் கடந்து கொண்டிருக்கிற இந்த துக்கத்தின் சூழ்நிலைகளை, நான் கடந்து வந்து கொண்டிருக்கிற இந்த சிறுமைப்பட்ட சூழ்நிலைகளை, நான் கடந்து வந்து கொண்டிருக்கிற இந்த நெருக்கத்தின் பாதைகளை மாற்ற வல்லவராகிய ஒருவரோடு கூட என் நெருக்கத்தை அதிகமாக்கிக் கொள்வேன், உறவை நான் அதிகமாக்கிக் கொள்வேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்று தெரியும் அவனுக்கு, என்ன செஞ்சாலும் என் சூழ்நிலை மாறாது, என்ன செஞ்சாலும் என்னோட சூழலை மாற்ற எவராலும் முடியாது. ஆனால் என் சூழலை மாற்றக்கூடிய ஒருவரை நான் அறிவேன், அவரோடு கூட என் உறவை நான் அதிகமாக்கிக் கொள்வேனே. ஆனால் அவரோடு கூட நான் கொண்டிருக்கிற நெருக்கத்தை நான் அதிகமாக்கிக் கொள்வேனே. ஆனால் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் தலைகளாய் மாறி போகும். இந்த சூழ்நிலை எல்லாவற்றையும் கர்த்தர் தலைகளாய் மாற்றி போடுவார். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சூழ்நிலை எல்லாவற்றையும் கர்த்தர் தலைகளாய் மாற்றி போடுவார். இன்றைக்கு இந்த அதிகாலை வருடத்தின் முதல் நாளிலே இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறேன். இந்த 2வது அதிகாரத்திலே, 3வது அதிகாரத்திலே, 4வது அதிகாரத்திலே சொல்லப்பட்ட பேரளவுக்கு சொல்லப்பட்ட பெயர் மாத்திரம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அவன் இவனை பெற்றான் என்று சொல்லி, யார் யாரை பெற்றான் என்று சொல்லி பெயர் மாத்திரம் எழுதப்பட்டு இருக்கிறது. அவர்களை குறித்த வேறு ஒன்றும் சொல்லப்படவில்லை. அப்படிப்பட்ட ஒரு பெயர் கிறிஸ்தவராய் நீங்கள் இங்கே யாராகிலும் இருப்பீர்களே. ஆனால் நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், யாக்கோபு, யாப்பேஸ் எந்த சகோதரர்களுக்கு முன்னிலையிலே கனம் பெற்றவனாய் அவன் மாறினானோ, அதை போல உங்கள் வாழ்க்கையும் உங்கள் சகோதரர்களுக்கு மத்தியிலே, சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கு மத்தியிலே உங்களை கனம் பெற்றவனாய் கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். உங்களை கனம் பெற்றவனாய் கர்த்தர் மாற்ற இருக்கிறார். படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை பார்த்து நான் சொல்லுகிறேன், வேலையில இருக்கிற பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறேன், உங்கள் வேலை ஸ்தலத்திலே எல்லாரும், உங்கள் தொழிலகத்திலே, வேலை ஸ்தலத்திலே உங்களோடு கூட வேலை செய்கிற எல்லாரை காட்டிலும் உங்களை கனம் பெற்றவனாய் கர்த்தர் மாற்ற வேண்டுமானால், படித்துக் கொண்டிருக்கிற பள்ளியிலும் கல்லூரியிலும் மற்ற எல்லாரை காட்டிலும், பேரளவுக்கு இருக்கிற மற்ற எல்லாரை காட்டிலும் அவர்களுக்கு நடுவிலே கர்த்தர் உங்களை கனம் பெற்றவனாய் மாற்ற விரும்பினால் ஒன்றே ஒன்று தான் வழி, ஒன்றே ஒன்று தான் செய்ய முடியும். இவைகள் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர் ஒருவர் இருக்கிறார். அவரோடு கூட உங்கள் உறவை நீங்கள் அதிகமாக்கிக் கொள்ளுங்கள். அவரோடு கூட கொண்டிருக்கிற உறவை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். அவரோடு கூட இருக்கிற நெருக்கத்தை நீங்கள் அதிகமாக்கிக் கொள்ளுங்கள். ஆமென் சொல்லுவீர்களா? ஆமென் சொல்லுவீர்களா? கர்த்தர் ஸ்தோத்திரம். எத்தனையோ வருஷங்கள் வாழ்ந்து விட்டோம். சவாலாய் சொல்லுகிறேன், நீங்கள் வெட்கப்படும்படியாய் சொல்லுகிறேன், எத்தனையோ வருஷங்கள் விசுவாசியாய் வாழ்ந்து விட்டீர்கள், எத்தனையோ வருடங்கள் வாழ்ந்து விட்டீர்கள். சபையை என்னை பொறுத்தவரை நீங்க நல்ல விசுவாசித்தான். ஆனா யாப்பேசை பொறுத்த வரையில் நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கனம் பெற்ற ஒரு மனாய் கர்த்தர் உங்களை மாற்றி இருக்கிறாரா? குடும்பத்தில் கனம் பெற்ற ஒருவனாய் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறாரா? இல்லை ஆண்டவரே, இல்லை பாஸ்டர் என்று சொல்லி தைரியமாய் ஆம் பாஸ்டர் என்று சொல்ல முடியாதவர்கள் எல்லாம் இல்லை பாஸ்டர் என்று தான் சொல்லணும். உங்களை வச்சிருக்கிறாரா? உங்க தெருவில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் உங்களை கனத்திற்குரியவரா வச்சிருக்கிறாரா? உங்க குடும்பத்தார் எல்லாரிலும் உங்களை கனத்திற்குரியவரா வைத்திருக்கிறாரா? உங்கள் சகோதரர்கள், சொந்தங்கள், பந்தங்கள் எல்லாரிலும் உங்களை கர்த்தர் கனத்திற்குரியவர் வைத்திருக்கிறாரா? இதுவரைக்கும் வைக்கலன்னு சொன்னா இந்த வருஷத்திலே கர்த்தர் உங்களை வைக்க விரும்புகிறார். கனப்பெற்றவனாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். கனப்பெற்றவனாய் கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார். கனப்பெற்றவனாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். கனப்பெற்றவனாய் கர்த்தர் உங்களை மாற்ற வேண்டுமானால் அவரோடு கூட இருக்கிற உறவை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். அவரோடு கூட இருக்கிற உறவை நீங்கள் அதிகமாக்கிக் கொள்ளுங்கள். இன்னும் கொஞ்சம் அவரோடு கூட இன்னும் அதிகம் உறவு கொள்ளுங்கள். பேர் கிறிஸ்தவனாய் பேரளவிற்கு வாழ்ந்து கிறிஸ்துமஸ் அன்றைக்கு வந்து போய், புது வருடத்தில் ஆராதனைக்கு வந்து போய், ஏதோ ஒரு வாக்குத்தத்த அட்டை எடுத்துக்கொண்டு போய், ஏதோ பாஸ்டர் ஜெபிக்கிற அந்த ஆசீர்வாதத்தின் ஜெபத்தோடு கூட அல்ல, உங்களை கனப்பற்றவனாய் மாற்ற வேண்டும் என்று உங்களை குறித்து தேவன் சுத்த வைத்திருக்கிறார் சகோதரா. உங்களை கனப்பற்றவனாய் மாற்ற வேண்டும் என்று உங்களை குறித்து தேவன் சுத்த வைத்திருக்கிறார் சகோதரி. உங்களை கனப்பற்றவனாய் மாற்ற வேண்டும் என்று உங்களை குறித்து சித்தம் தேவன் வைத்திருக்கிறார் பிள்ளைகளே. ஆமென். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி, கவனிய, உமது கரம் என்னோடு இருந்து. அது என்ன உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து?
தேவரீர் மெய்யாகவே என்னை ஆஸ்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு கூட இருந்து என்று சொல்லுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவரே பெருக்கத்தை எனக்கு தருவதற்காக நன்றி. ஆனால் ஆண்டவரே அந்த பெருக்கத்தின் மத்தியிலே உம்முடைய கரம் இருக்கணும். ஆண்டவரே நான் பெருக 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 இயேசு வெளியே போய்கொண்டே இருக்க கூடாது. நான் சொல்லுது உங்களுக்கு புரியுதா? ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. கஷ்டப்பட்ட நாள்ல கவனிங்க, நான் சொல்லுகிறத, கஷ்டப்பட்ட நாட்கள்ல கர்த்தருக்கு வைராக்கியமா இந்த விசுவாசிகள் இங்க இருக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் காசு பணம் வந்ததுக்கு அப்புறம் கர்த்தர் அப்படியே வெளியே நிறுத்தி வைக்கிற விசுவாசிகளாய் மாறிவிட்டாங்க. விசுவாசிகளாய் மாறிவிட்டாங்க. ஒரு செயின் கூட போடாத நாட்களிலே கவனிங்க, கழுத்துலையும் காதலையும் ஒண்ணுமே கிடையாது. சுத்த பெந்தகோஸ்தே விசுவாசியா இருந்தாங்க. நல்ல விசுவாசியா இருந்தாங்க. கழுத்திலும் காதலும் உண்மையான தங்கம் ஏறினதுக்கு அப்புறம் கர்த்தர் இறங்கிட்டார். கர்த்தரை இறக்கிட்டாங்க. கழுத்துல செழிப்பு ஏறின உடனே, கழுத்துல பெருக்கம் ஏறின உடனே கர்த்தர் இறங்கி விட்டார். கர்த்தரை ஒதுக்கி வைத்து விட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் இல்லாத, நீர் வெளியே நிற்கத்தக்கதான சூழ்நிலையில் உள்ள எந்த ஆசீர்வாதமும் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. இதுதான் யாப்பேசுடைய ஜெபம். உள்ளத்தின் ஆழத்தில் அவன் சொல்லுகிற ஜெபத்தை நீங்களும் சொல்ல வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் இந்த முதலாவது நாள் காலை வேளையில விரும்புகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? நீர் இல்லாத எந்த ஆசீர்வாதமும் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. நீர் இல்லாத எந்த ஆசீர்வாதமும் எனக்கு வேண்டாம். லாட்டரி சீட்டு விழுந்துச்சுன்னு சொன்னா அந்த நாட்கள்ல ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போனவங்க இருக்கிறாங்க. ஹார்ட் அட்டாக். ஏன்னா ஐயோ 1 லட்சமா அந்த நாட்கள்ல, ஆரம்ப நாட்கள்ல 1 லட்சம்னா அப்படியே பெரிய பெரிய ஒரு அதிர்ச்சி. 1 லட்சம் எனக்கு விழுந்துருச்சுன்னு சொன்னோனே மாரடைப்பில செத்து போயிருக்கிறாங்க. கட்ட சோத்திரம். மாரடைப்பில. யாப்பேசுடைய ஜெபம் என்ன தெரியுமா? யாப்பேசுடைய நீர் இல்லாத எந்த ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. நீதிமொழிகளிலே ஞானி சொல்லுகிறான், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமென். அப்போ ஐஸ்வர்யம் கர்த்தருடையதா இருக்க வேண்டும். கர்த்தர் இருக்கிற ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். கர்த்தர் பிரசன்னமாய் இருக்கிற ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுவீங்களா? கர்த்தர் ஸ்தோத்திரம். மோசே சொல்லுகிறார், உம்முடைய சமூகம் எனக்கு முன்னே செல்லாதிருந்தால் அங்கே என்னை அனுப்பாதிரம். நீர் எனக்கு முன்னே செல்லாவிட்டால் நான் போக மாட்டேன். நீர் என்னோடு கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன். மோசே சொல்லுகிறார், ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் கவனிங்கள். நீர் எனக்கு தருகிற பெருக்கம், நீர் என் வாழ்வில் தருகிற விருத்தி, என்னை ஆஸ்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நீர் என்னை பெருகச் செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீர் என்னை விருத்தியாக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் அவன் அந்த விருத்தியின் மத்தியிலே, அந்த செழிப்பின் மத்தியிலே, அந்த பெருக்கத்தின் மத்தியிலே உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும். உம்முடைய சமூகம் என்னோடு கூட இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுவீங்களா? உம்முடைய சமூகம் இல்லாத, உம்முடைய பிரசனம் இல்லாத, உம்முடைய கரம் இல்லாத எந்த ஆசீர்வாதமும் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அநேகர் புது வீடு கட்டுறாங்க. ஆனா many have a new house but no room for God in their house. அநேகர் புது வீடு கட்டுகிறாங்க. அந்த புது வீட்டுல இயேசுவுக்கு இடம் கிடையாது. இயேசுவுக்கு இடம் கிடையாது. இயேசுவுக்கு இடம் கிடையாது. இயேசு வெளியே நிற்கிறார். இயேசு வெளியே நிற்கிறார். தென்னாப்பிரிக்காவில் காந்தி சபைக்கு போனாரா? அங்க இருக்கிறவர்கள் எல்லாம் அவர் நிலையை பார்த்து சபைக்கு வெளியே அப்படி நிறுத்தி வச்சுட்டாங்க. சபைக்கு வெளியே நிறுத்தி வச்சுட்டான். காந்தி சொல்லுகிறார், இயேசுவை நான் பார்த்தேன்னு சொல்லுகிறார். இயேசுவை பார்த்தேன். இயேசு என்ன சொன்னாரா? இந்த சபையார் என்னையே வெளியே நிக்க வச்சுட்டாங்கப்பா, உன்னை ஏமாத்துறன்னு சொன்னாரா. அதனால காந்தி என்ன சொல்லுகிறார்? எனக்கு கிறிஸ்துவை பிடிக்கும், கிறிஸ்தவர்களை பிடிக்காதுன்னு சொல்லி எழுதி வைத்து விட்டார். கிறிஸ்துவை பிடிக்கும், கிறிஸ்தவர்களை பிடிக்காது. இன்னைக்கு காலையிலே அம்பாசமுத்திரத்துல
ஒரு ஹோட்டலுக்கு முன்னால ஒரு கார். அந்த கார்ல அழகான ஒரு வசனம். பைக்கை நிறுத்திட்டு காரை அப்படியே பார்த்த, உள்ளார பார்த்தேன் பெண்கள், ரெண்டு பெண்கள் இருந்தாங்க, 2-3 பிள்ளைகள் இருந்தாங்க. டிரைவர் சீட் காலியா இருந்துச்சு. யாருடைய காருன்னு தெரியலையே, விசுவாசி யாரு என்னன்னு தெரியலையே, எந்த சபை விசுவாசியா இருக்கும், புதுசா இருக்குதே காரு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒருவர் வருகிறார், நல்லா ஃபுல்லா சிகரெட்டு குப்புன்னு ஊதிக்கிட்டு, கார் பக்கத்துல கார் மேல சாஞ்சிக்கிட்டு அப்படியே சிகரெட்டை ஊதிக்கிட்டு, நான் காரை பார்க்க விசுவாசி யார், விசுவாசி நம்ம எதுவும் தெரிஞ்ச ஆள் இருப்பாங்களான்னு, அதனால என்ன பாக்குறார் சிகரெட்டை ஊதிக்கிட்டே என்ன பார்த்துட்டு, சிகரெட் ஊதுகிற வரைக்கும், முடிகிற வரைக்கும், ஊதி தள்ளுகிற வரைக்கும் கார் மேல சாஞ்சிக்கிட்டு, அதுக்கப்புறம் உள்ளார உட்கார்ந்து ஓட்டுகிறார். கர்த்தர் கொடுத்த கார், கர்த்தர் கொடுத்த செழிப்பு, கர்த்தர் கொடுத்த பெருக்கம். ஆனா கர்த்தர் வெளியே நிக்க வச்சிட்டாரே, கர்த்தர் ஸ்தோத்திரம், கர்த்தர் வெளியே நிக்க வச்சிட்டாரே. உம்மை வெளியே நிற்க வைக்கத்தான எந்தவித ஐஸ்வர்யமும், எந்தவித பணமும், எந்தவித உயர்வும் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. இதுதான் யாபேசுடைய ஜெபம். ஆமென் சொல்லுவீங்களா? I don't want your blessing, Lord, but I want you only. நீங்க தான் என்னோட கூட இருக்கணும். உம்முடைய ஆசீர்வாதத்தை மாத்திரம் நான் விரும்பல, உம்முடைய பெருக்கத்தை மாத்திரம் நான் விரும்பல, உம்மை தான் நான் விரும்புகிறேன். உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கணும். நான் பெருகணும். நான் பெருகும் போதே அந்த பெருக்கத்தின் மத்தியிலே உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. அவர் சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், அவர் தேவரீர் என்னை மெய்யாகவே என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்துருளும் என்று வேண்டிக் கொண்டான். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு. கர்த்தர் ஸ்தோத்திரம். The more God bless you, the more the Satan sees you. எந்த அளவுக்கு கவனிங்கள், எந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துகிறாரோ அந்த அளவுக்கு சாத்தான் உங்கள் மேல் கண்களை வைப்பான். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, நல்லா கவனிங்க. உயர உயர எவ்வளவுக்கு உயரமா மேல ஏறமோ அவ்வளவு நாம் கீழே விழும்போது தாக்கம் அதிகமாயிருக்கும். எந்த அளவுக்கு மேலே ஏறுகிறோமோ அந்த அளவுக்கு கீழே விழும்போது தாக்கம் அதிகமாயிருக்கும். இங்க இருந்து நான் இங்க குதிக்கிறது, அதனால எனக்கு கால் உடையாது, அவ்வளவு சீக்கிரம் கால் உடையாது. ஆனா மேல மாடிக்கு ஏறி மாடியிலிருந்து நான் குதிக்கும் போது கண்டிப்பா தாக்கம் அதிகமாயிருக்கும். அதை காட்டிலும் மேல் மாடிக்கு, 2வது மாடிக்கு ஏறி 2வது மாடியிலிருந்து கீழே விழும்போது அதை காட்டிலும் அதிகமான விளைவு, தாக்கம் அதிகமாயிருக்கும். எந்த அளவுக்கு தேவ பிள்ளைகள் உயருகிறார்களோ, நான் சொல்லுகிறதை எச்சரிப்பாய் சொல்லுகிறதை கவனிங்கள், எந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துகிறாரோ அந்த அளவுக்கு வீழ்ச்சி அதிகமா இருக்கும். எந்த அளவுக்கு அதிகமாய் கர்த்தர் உயர்த்துகிறாரோ அந்த அளவுக்கு உங்களுடைய வீழ்ச்சிகள் அதிகமா இருக்கும். கர்த்தர் ஸ்தோத்திரம். தோல்விக்கான சந்தர்ப்பம் அதிக முக்கியமான சந்தர்ப்பம், தோல்விக்கான சந்தர்ப்பம் எது தெரியுமா? ஆசீர்வாதம் தான். எந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்படுகிறோமோ அந்த அளவுக்கு, எந்த அளவுக்கு வெற்றி உண்டாகிறதோ அந்த அளவுக்கு தோல்விக்கான சாத்தியங்கள் ஏராளமா இருக்கிறது. சக்சஸ் இஸ் a great opportunity for failure. எந்த அளவுக்கு வெற்றி அதிகமாகிறதோ அந்த அளவுக்கு தோல்விக்கான சாத்தியங்கள் ஏராளமா இருக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் போதெல்லாம், கர்த்தருடைய ஆசீர்வதிக்கும் போதெல்லாம் சாத்தான் உங்களை சவாலுக்கு அழைக்கிறவனாய் இருப்பான். கவனிங்க, நான் சொத்திர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன். ஆசீர்வதிக்க விரும்புகிறான். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் போதெல்லாம் சாத்தான் உங்களை சவாலுக்கு அழைக்கிறான். ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படின்னா அர்த்தம், எந்த விதத்தினாலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நீங்க தவறா பின்பற்றி தவறாய் பயன்படுத்தி அதன் மொத்தம் உங்களுக்கு தீமை உண்டாகும்படிக்கு பிசாசனவன் உங்களை சுற்றிலும் வந்து எந்த விதத்திலாயிலும் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் உங்களுக்கு தீமையாய் மாறும்படிக்கு அவன் தீங்கு செய்ய, அவன் தீமை செய்ய அவன் எத்தனம் பார்த்து கொண்டு இருக்கிறவனாய் இருப்பான். அவன் சந்தர்ப்பத்தை நோக்கி கொண்டிருக்கிறவனாய் இருப்பான். ஆகவே தான் யாப்பே சொல்லுகிறார், என்னை ஆசீர்வதிக்கும் போது, என் எல்லையை பெருகும் போது கவனிங்கள், சாத்தான் ஆண்டவரே என்னை தீமைப்படுத்தாதபடிக்கு, அவன் நிமித்தமா எனக்கு தீங்கு உண்டாகாதபடிக்கு என்னை நீர் காத்துக்கொள்ளும். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. தீங்கு என்னை தொடாதபடிக்கு
அதற்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. கர்த்தர் ஸ்தோத்திரம், கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆசீர்வாதம் உண்டாகும் போதெல்லாம், செழிப்பு உண்டாகும் போதெல்லாம், கவனிங்க, பெருக்கம் உண்டாகும் போதெல்லாம் கர்த்தர் ஸ்தோத்திரம். protection from our thoughts. we need God's protection from our thoughts. நம்முடைய சிந்தனைகளிலே தேவனுடைய பாதுகாப்பு. எல்லாரும் சொல்லுங்கள், நம்முடைய சிந்தனைகளிலே தேவனுடைய பாதுகாப்பு. சொல்லுங்கள் எல்லாரும். எஸ். எங்க பாதுகாப்பு தேவை? சிந்தனைகளில் பாதுகாப்பு. ஏன்னா கவனிங்க, ஆசீர்வாதம், பணம் பெருகும் போது, செல்வம் பெருகும் போது, செழிப்பு பெருகும் போது, கவனிங்கள், கர்த்தர் ஸ்தோத்திரம், எந்த விதத்திலாகிலும், கவனிங்க, எந்த விதத்திலாகிலும் தேவனுடைய பிரசன்னம் நிறைந்த ஒரு நாள் வீணாய் போகும்படிக்கு அவன் சிந்தனையிலே அவன் தீமையை வைக்கிறான். பிசாசு, கவனிங்க, சிந்தனையிலே தீமையை வைக்கிறான். பணம் வராதப்போ, பெருக்கம் இல்லாதப்போ நல்ல விசுவாசியா இருப்பாங்க. பெருக்கம் வருகிற நேரத்தில் அவர்கள் சிந்தனையை பிசாசனவன் தொடுகிறான், சிந்தனையை பாழ்படுத்துகிறான். அந்த சிந்தனையை பாழ்படுத்தும் போது தேவனுடைய பிரசன்னம் நிறைந்த ஒரு நாள் கர்த்தர் ஸ்தோத்திரம் வீணாய் போய்விடும், வீணாய் போய்விடும். அருவருப்பான, கவனிங்க, அருவருப்பான ஒரு 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 படத்தை, ஒரு சினிமாவை நீங்கள் பார்க்கும்போது, அருவருப்பான ஒரு காட்சியை நீங்கள் பார்க்கும்போது, அருவருப்பான அது நாடகமோ, அது சீரியலோ, அது பீரியலோ, அது எதுவா இருந்தாலும் சரி, தொடரோ, அது கடரோ, எதுவா இருந்தாலும் சரி, அருவருப்பான தேவனுடைய பிரசன்னத்தை இழக்கத்தக்கதான ஒரு காட்சியை நீங்கள் பார்க்கும் போதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த நாள் முழுவதும் நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்தை இழந்து போவீர்கள். அந்த நாள் முழுவதும் நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்தை இழந்து போவீர்கள். ஆகவே தான் நம்முடைய சிந்தனைகளில் தேவனுடைய பாதுகாப்பு. லார்ட், ஐ நீட் யுவர் ப்ரொடெக்ஷன் இன் மை தாட்ஸ், ஃப்ரம் மை தாட்ஸ். என்னுடைய சிந்தனைகளில் உம்முடைய ஆண்டவரே பாதுகாப்பு எனக்கு தேவை ஆண்டவரே. என்னுடைய உணர்வுகளில் ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பு தேவை ஆண்டவரே. ஐ நீட் யுவர் ப்ரொடெக்ஷன் இன் மை ஃபீலிங்ஸ் லார்ட். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏன்னா நீங்க தவறானதை உணரும் போது அது தவறானதை செய்யும்படிக்கு உங்களை தூண்டிவிடும். நான் சொல்லுகிறது என்ன, தெளிவாய் சொல்லுகிறேன், 2:4 தான், இதற்கு விளக்கம் தேவையில்லை. தவறானதை நீங்கள் உணரும் போதெல்லாம் அது தவறானதை செய்யும்படிக்கு உங்களை தூண்டிவிடும், நடத்திவிடும். ஆகவே தான் என்னுடைய அந்த உணர்வுகளை ஆண்டவரே நீ பாதுகாத்தருளும். Lord, I need your protection in my feelings. மூன்றாவதாக, Lord, I need your protection from my friends. என்னுடைய நண்பர்கள், என்னுடைய சிநேகிதர்களிலிருந்து எனக்கு நீர் பாதுகாப்பை தர வேண்டும் ஆண்டவரே. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏன்னா நான் தவறானதை செய்யும்படிக்கு அவர் எனக்கு ஆலோசனை சொல்லி வழி நடத்தி கூடும். என்னுடைய நண்பர்கள், என்னை சுற்றிலும் இருக்கிற நண்பர்கள், கவனிங்கள், என்னை சுற்றிலும் இருக்கிற நண்பர்கள் அடிமேல அடி வச்சா நானும் அவர்களைப் போலவே தவறானதை செய்யும்படிக்கு நானும் நடத்தப்படுவேன், அவர்களுக்கு பின் சென்று விடுவேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் அவர்களுக்கு பின் சென்று விடுவேன். நம்முடைய சபையில ஒரு விசுவாசி ஆரம்ப நாட்கள் இருந்தார். ஆரம்ப நாட்கள் இருந்த ஒரு விசுவாசியை பார்த்து சொல்கிறேன், நல்ல கர்த்தர் ஆசீர்வதிச்சப்போ கொஞ்சம் கொஞ்சமா அவர் என்ன செய்றார், நல்ல ஆசீர்வாதம். ஒவ்வொரு வாரமும் காணிக்கை தருவார். ஒவ்வொரு வாரம் காணிக்கை தருவார். பணம் வந்தோடனே அந்த பணத்தை வச்சுக்கிட்டு ஏதாயிலும் ஒரு விதத்துல பிசினஸ் செய்யணும், தொழில் செய்யணும், இன்னும் புதிய தொழில் செய்யணும், காரியங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்ச சில நண்பர்கள் அவரோடு கூட சேர்ந்தார்கள். அப்படியே ரியல் எஸ்டேட் காரியங்களை அவர்கள் பார்த்தார்கள். ரியல் எஸ்டேட் காரியங்களை பார்க்க இன்னும் சில நண்பர்கள் சேர்ந்தார்கள். அதுக்கப்புறம் மாதத்திலே ஒரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருவது தடைப்பட்டு போனது. கேட்டா, பாஸ்டர் கொஞ்சம் வேலை நிமித்தமா நான் வெளியூருக்கு போயிட்டேன்னு சொல்லுவார். வெளியூருக்கு வேலை நிமித்தமா போய்விட்டேன்னு சொல்லுவார். அப்புறம் மாதத்துல 2 வாரங்கள் தடைப்பட்டது. பணம் பெருக கவனிங்கள், பணம் பெருக அந்த சிநேகிதர் நிமித்தமாய் அவருக்கு தீங்கு அவரை சூழ்ந்து கொண்டது. மெல்ல விசேஷத்த நாட்கள்ல அவரெல்லாம் சேர்ந்து கொடைக்கானலுக்கு போனாங்க, ஊட்டிக்கு போவாங்க,
விசேஷத்த நாட்கள்ல அங்க கூடியிருந்து அந்த ஒரு நாள்ல ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, செலவழிப்பாங்க. அப்ப அவங்க எல்லாம் சேர்ந்து குடிக்கும் போது இவரையும் குடிக்க வச்சுட்டாங்க. அப்புறம் அடுத்த ஸ்டெப் என்னது? 1 லட்சம் ரூபாய் நல்ல பணம் தந்தா 5 லட்சம் ரூபாய் கள்ள பணம் தர்றத அந்த காரியத்தின் தொடர்பு. ஃப்ரெண்ட்ஸ், செங்கோட்டையில் இருக்கிற இவருடைய நண்பர், செங்கோட்டையில் இருக்கிற இன்னொரு நண்பருக்கு நண்பர், இவருடைய நண்பர் செங்கோட்டையில் இருக்கிற அவருடைய நண்பர். இவர் என்ன சொன்னார்? எனக்கு ஒரு நண்பரை செங்கோட்டையில் தெரியும், நம்ம இன்னும் நல்ல ஆசீர்வாதமா இருக்கலாம், நல்ல ஆசீர்வாதமா. என்கிட்ட வந்து அவர் அந்த சகோதரன் சொன்னார், பாஸ்டர் ஒரு காரியத்தில் இறங்கலான் இருக்கோம், ஒரு புதிய பிசினஸ், ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க செய்துட்டான்னு சொன்னா இடத்த ஒரே வருஷத்துல இடத்த வாங்கி சபையை கட்டிடலாம் பாஸ்டர். நானும் கர்த்தாவே ஸ்தோத்திரம், இவனை ஆசீர்வதி ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபித்தேன். என்ன பிசினஸ்? 1 லட்சம் கொடுத்தா 5 லட்சம். 1 லட்சம் என்ன? நல்ல பணம் கொடுத்தா 5 லட்சம் கள்ள பணம். 5 லட்சம் கள்ள பணம். 1 லட்சம் கொடுத்தாங்க. நண்பர்களாம் போனாங்க, செங்கோட்டையில போய் இருக்கிற நண்பரை பார்த்தாங்க, அவர் மூலமா அவருடைய நண்பரை பார்த்தாங்க, 1 லட்சத்தை கொடுத்தாங்க, வாங்கிட்டு வந்தாங்க. இங்க வந்து சூட்கேஸ் திறந்து பார்த்தாங்க, மேல மாத்திரம் தான் பணம், உள்ளாரெல்லாம் ஒயிட் பேப்பர். உள்ளார அவ்வளவு கள்ளப்பணம் கூட கிடையாது, கள்ளப்பணம் கூட கிடையாது, அவ்வளவும் வெள்ளத்தாள், அவ்வளவு வெள்ளத்தாள். ஆண்டவரை விட்டு விலகி போய்விட்டார்கள், ஆண்டவரை விட்டு விலகி போய்விட்டார்கள். தீங்கு என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு, என் வாழ்க்கையில நான் வேதனையோடு கூட இருக்கும் போது ஆண்டவரே உம்மை நோக்கி ஜெபித்தேன். என் வாழ்க்கையில பெருக்கத்தை தந்தீர், என் வாழ்க்கையில செழிப்பை கொடுத்தீர். செழிப்பை பெற்றுக்கொண்ட என் வாழ்க்கையில மறுபடியும் ஆண்டவரே தீங்கு என் நிமித்தமாய் தீங்கு என்னை மீண்டும் வேதனைப்படுத்தாதபடிக்கு தீங்கிற்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. கவனிங்க, கர்த்தர் எவ்வளவு ஆசீர்வதிச்சாலும், எவ்வளவு ஆசீர்வதிச்சா, இன்னைக்கு ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். இருக்கிற அதே போன வருஷம் கொடுத்த அதே தசம பாகத்திலே இருக்காது. விசுவாசத்தோடு இந்த வருஷத்திலே என்னை பெருகச்சிவார், என்னை பெருகச்சிவார். எப்படி சொல்லி எனக்கு தெரியாது. 5 அப்பத்தையும் 2 மீன் எப்படி பெருகச்சிவார்னு சொல்லி அந்திரேயாவுக்கு தெரியாது. ஆனா இயேசு எப்படியும் பெருகச் செய்வார்னு சொல்லி அவனுக்கு தெரிந்தபடினால்தான் ஒரு சிறுவன் இடத்துல இருந்ததான 5 அப்பத்தையும் 2 மீனையும் வாங்கிட்டு இயேசுவின் கையிலே கொண்டு கொடுத்தார். இருக்கிறவர்கள் புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர். இந்த 5000 பேருக்கு இந்த 5 அப்பம் எப்படி பத்தும்? ஒரு முறை கூட இயேசு அப்பத்தை பெருகச் செய்கிற ஆசீர்வாதத்தை, அற்புதத்தை பார்த்தது கிடையாது. ஒரு முறை கூட இயேசு அப்பத்தை எடுத்து அதை ஆஸ்வதித்து பெருகச் செய்ததை அந்திரேயா பார்த்தது கிடையாது. ஆனா அந்த சூழ்நிலையிலும் ஒரு சிறுவனிடத்துல இந்த 5 அப்பத்தை 2 மீனை வாங்கி அதை இயேசுவின் கரத்திலே கொடுக்கும் போது அந்திரேயாவுக்கு என்ன செய்வார் என்று தெரியாது. ஆனால் இயேசுவால் எதையும் செய்ய முடியும் என்று சொல்லி அறிந்திருந்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? அந்திரேயாவை போல நான் உங்களுக்கு சொல்கிறேன், இப்பொழுது நீங்கள் இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே எப்படி நீங்கள் பெருகுவீர்கள் என்று சொல்லி எனக்கு தெரியாது. எப்படி உங்கள் வாழ்க்கையில செழிப்பு உண்டாகும் என்று சொல்லி எனக்கு தெரியாது. எப்படி உங்கள் வாழ்க்கையில பெருக்கம் உண்டாகும் என்று சொல்லி எனக்கு தெரியாது. ஆனால் எப்படியும் கர்த்தர் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார், எப்படியும் செழிப்பை தர வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி இயேசுவின் மேல் எனக்கு அபாரமான விசுவாசம், நம்பிக்கை உண்டு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கவனிங்க, நீங்க தீங்கு பிசாசு உங்களை சோதிக்காம இருக்கணும்னு சொன்னா, பார்க்கும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது பிசாசு உங்களை சோதிக்காம இருக்குன்னு சொன்னா, ஆரம்ப நாட்களிலே கவனிங்கள், பரிசுத்தவான்களிடத்துல பிசாசு என்ன செய்தான்? பணத்தை எடுத்து சோதித்தான். யோபுவிடத்துல பணத்தை, செழிப்பை எடுத்து சோதித்தான், ஆசீர்வாதத்தை எடுத்து சோதித்தான். இந்த நாட்களிலே தேவ ஜனங்கள் மத்தியிலே பிசாசு என்ன செய்கிறான்? பணத்தை கொடுத்து சோதிக்கிறான், செழிப்பை கொடுத்து சோதிக்கிறான், ஆசீர்வாதத்தை கொடுத்து சோதிக்கிறான். ஆசீர்வதிக்கப்படுகிற ஜனங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறார்கள், கர்த்தரை விட்டு விடுகிறார்கள். நீங்க அப்படி அல்ல, நீங்க அப்படி இருக்க கூடாது என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். எந்த அளவுக்கு கர்த்தரை ஆசீர்வதிக்கிறாரோ அந்த அளவுக்கு நான் கொடுக்கிறதும் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. ஒரு நாட்கள்ல தீர்க்கதரிசனமா சொல்லுகிறேன், இங்க இருக்கிற குடும்பங்களிலே சில குடும்பங்கள் தனியாக ஒரு ஊழியக்காரனை 3000 அல்லது 2500 ஆகிலும் குறைந்தபட்சம் கொடுத்து ஒரு வருகின்ற நாட்களிலே புதிதாய் ஒரு சபையை நாம் தாங்கும் போது ஒரு குடும்பத்தார்
ஒரு ஊழியரை தாங்கத்தக்கதாய் கர்த்தர் உங்களை செழிப்பாக்க போகிறார். கர்த்தர் உங்களை கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? இதுவரைக்கும் நானாக செய்து கொண்டிருக்கிற, நீங்கள் கொடுக்கிற காணிக்கிறது நானாய் செய்து கொடுக்கிற சூழல்களை மாற்றி கர்த்தர் தனி மனிதனாக உங்களை ஆஸ்வதித்து உங்கள் குடும்பத்தை பெருகச் செய்து உங்கள் ஒரு குடும்பத்தின் மூலமாய் ஒரு சபை தாங்கப்படும்படிக்கு விசாரிக்கப்படும்படிக்கு உங்களை பெருகச் செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு அப்படி செய்யும் போது பிசாசு வெட்கப்பட்டு போவான். பிரியமானவர்களே, எந்த விதத்திலும் எத்தனை லட்சங்கள் எத்தனை கோடிகள் நம் வாழ்விலே பெருகினாலும் எண்ணம் ஆண்டவரை விட்டு தூரம் போகிறதுக்கு விட மனசு வரவே வராது. ஆமென் சொல்வீங்களா? மனசு வரவே வராது. கர்த்தர் ஸ்தோத்திரம், மனசு வரவே வராது. ஒரு மிஷனரி தாங்கினார்கள், 2 மிஷனரி தாங்கினார்கள். ஒரு குடும்பத்தார், தூத்துக்குடியில் இருக்கிற ஒரு குடும்பத்தார் ஒரு மிஷனரியை தாங்கினார்கள், 2 மிஷனரியை தாங்கினார்கள். இன்றைக்கு 20 மிஷனரியை ஒரே ஒரு குடும்பம் தாங்கி கொண்டிருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். கோல்கேட் பர்பஸை அந்த நிறுவனம், கோல்கேட் அந்த நிறுவன அதிபர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். 5% கர்த்தருடைய ஊழியத்திற்காய் கொடுத்தார். 10% மிஷனரி ஊழியத்திற்காய் கொடுத்தார். கர்த்தர் வியாபாரத்தை ஆசீர்வதித்தார். உலகமெங்கும் கோல்கேட் முதல் நிலையில் இந்த நாள் வரைக்கும் கோல்கேட் பர்பஸை வியாபாரம் தான் நம்பர் 1 விற்பனையில் இருக்கிறது, முதலாம் நிலையில விற்பனையில் இருக்கிறது. 10% கொடுத்தார். 20% கர்த்தருடைய மிஷனரி ஊழியத்திற்காய் கொடுத்தார். 40% மிஷனரி ஊழியத்திற்காய் கொடுத்தார். இன்றைக்கு 90% மிஷனரி ஊழியத்திற்காய் கொடுக்கப்பட்டு வருகிறது. கோல்கேட்டில் இருந்து வருகிற விற்பனை விழுந்து வருகிற அந்த லாபத்திலிருந்து கிடைக்கிற அந்த பணத்திலே 90% மிஷனரி ஊழியத்திற்காய் செலவு பண்ணப்படுகிறது. கவனிங்க, உங்களை அப்படியே கர்த்தர் ஆஸ்வதிக்க விரும்புகிறார். அப்படியே கர்த்தர் ஆஸ்வதிக்க விரும்புகிறார். கர்த்தர் உங்களை எந்த அளவுக்கு பெருகச் செய்கிறாரோ அந்த அளவுக்கு நீங்கள் தேவ சிந்தை உள்ளவளா இருக்க வேண்டும். யாப்பேசு அதைத்தான் ஜெபிக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? பணத்தின் மேலே, பெருக்கத்தின் மேலே உங்கள் சிந்தை போகுமையானால் தீங்கு சூழ்ந்து கொள்ளும், தீங்கு சூழ்ந்து கொள்ளும். தீங்கு அணுகக்கூடாதபடிக்கு அவைகளுக்கு விலக்கி காக்கப்பட வேண்டுமென்றால் பெருக்கத்தின் மேலே அல்ல, பெருக்கத்தின் தேவன் மேலே உங்கள் கண்கள் போவதாக. ஆமென் சொல்லுவீங்களா? அப்படியே தலைகளை தாழ்த்தி இருக்கின்ற நிலையில தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே, தீர்க்க தரிசனமாய் நான் சொல்லுகிறேன் பாருங்கள், தீர்க்க தரிசனமாய் நான் சொல்லுகிறேன் பாருங்கள். Lord, I don't want to be known by my situation, but I want to be known by the exaltation of the Lord. என்னுடைய சூழ்நிலை அடிப்படையிலே நான் அறியப்படுகிறவனாய் இராதபடிக்கு, நான் உயர்த்தப்படுகிறதின் அடிப்படையிலே சபையின் நடுவில் அறியப்படுவேனாக. என் ஆண்டவரே, கிராமத்தின் நடுவிலே அறியப்படுவேனாக. என் சூழ்நிலையின் நடுவிலே அல்ல ஆண்டவரே. வேதக்காரன் ஆனாலும் இன்னும் கடன்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறார். வேதக்காரன் இன்னும் சாபம் அவரை விட்டு போகல. நான் கடந்து வருகிற சூழ்நிலையின் அடிப்படையில் அறியப்படுவதை அல்ல ஆண்டவரே. நீர் என்னை உயர்த்துகிற உயர்த்துதலின் அடிப்படையிலே, மேன்மைப்படுத்தப்படுதலின் அடிப்படையிலே, நீர் என்னை கனப்படுத்துகிறதின் அடிப்படையிலே நான் என் ஜனத்தின் மத்தியில் அறியப்பட விரும்புகிறேன் ஆண்டவரே. என் ஜனங்கள் மத்தியிலே, என் சொந்தங்கள் மத்தியிலே, என் உறவுகள் மத்தியிலே நான் அறியப்படுக விரும்புகிறேன் ஆண்டவரே. எல்லோரும் ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் சூழ்நிலையை வைத்து அறியப்படுகிறது அல்ல, கர்த்தர் உங்களை கனப்படுத்த, கர்த்தர் உங்களை சகோதரர்களுக்கு நடுவிலே கனம் பெற்றவர்களாய் உங்களை மாற்றுகிறதை வைத்து நீங்கள் அறியப்பட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் உங்களை குறித்து விருப்பம் கொண்டிருக்கிறார். அதுவே உங்கள் விருப்பமாக இருக்கும் என்றால் அப்படியே உட்கார்ந்திருந்த வண்டமாகவே கரங்களை உயர்த்தி, என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். யாப்பேசை போல என்னையும் என் சகோதரர்களுக்கு நடுவிலே, என் குடும்பத்தாருக்கு மத்தியிலே, என்னை சுற்றிலும் வாழ்கிற உம்மை அறியாத ஜனங்களுக்கு மத்தியிலே கனம் பெற்றவனாய் என்னை மாற்றுவீராக. இந்த வருஷத்தின் 1வது மாதத்திலிருந்தே அந்த காரியத்தை என் வாழ்க்கையில செய்ய வேண்டும் என்று உம்மிடத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன். செய்ய வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன், செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? கரங்களை தட்டி கர்த்தருக்கு உற்சாகமாய், எல்லாரும் உற்சாகமாய் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றி ஆண்டவரே,
நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இரண்டாவது, மூன்றாவது, நான்காவது ஒன்று நாளாகமத்தின் புத்தகத்திலே 2வது, 3வது, 4வது அதிகாரங்கள் சொல்லப்பட்ட மற்றவர்களைப் போல பேருக்காய் எழுதப்பட்டவர்களாய், பேருக்காய் வாழ்கிறவர்களாய், பேருக்காய் வாழ்ந்து மரிக்கிறவர்களாய் அல்ல. இனி வரும் நாட்களிலே கிறிஸ்துமஸ் அன்றைக்கு மாத்திரம், புது வருடத்திற்கு மாத்திரம் வந்து போகிற பேரளவு விசுவாசியாய் அல்ல, யாப்பேசை போல கனம் பெற்றவனாய் நானும் மாறுபடைக்கு ஆண்டவரே உம்மோடு கூட நெருக்கமான ஒரு உறவை நான் ஏற்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். உம்மோடு கூட என் உறவை வைத்திருக்கும் உறவை நான் அதிகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். உம்மோடு கூட ஆண்டவரே நான் செலவழிக்கும் ஜெப நேரத்தை நான் கடமைக்காக அல்ல, நான் ஆண்டவரே 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 வாஞ்சித்து நான் அதிகமாக்கி கொள்ள விரும்புகிறேன். அர்ப்பணிக்கிறவர்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்துவீர்களா? அர்ப்பணிக்கிறவர்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம எல்லாரும் எழும்பி நின்று நம்ம எல்லாரும் கர்த்தர் ஸ்தோத்திரம். பெருக்கத்தை தரும் தேவன் நம்ம எல்லாரும் ஆசீர்வதிக்கும். ஆசீர்வதிக்கும் தேவன் என்னை ஆசீர்வதித்திடும் நேரம். ஆமென். பெருக்கத்தை அழித்திடும் தேவன் என்னை பெருகச் செய்வாரி வருடம். ஓ, பெருக்கத்தை அழித்திடும் தேவன் என்னை பெருகச் செய்வாரி வருடம். எல்லோரும் ஆசீர்வதிக்கும் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார் தேவன். ஆசீர்வதிக்கும் தேவன் என்னை எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்கள். அழித்திடும் தேவன் என்னை பெருவாரி வருடம். பெருக்கத்தை அழித்திடும் தேவன் என்னை பெருகச் செய்வாரி வருடம். சொல்லுவோம். பரிசுத்தம் பரிசுத்தமே, பரிசுத்தம் பரிசுத்தமே,
நம்மை பெருக செய்வார் வல்லமை. பலத்தின் மேல் பலமே, கிருபை மேல் கிருபை. பலத்தின் மேல் பலமே, கிருபை மேல் கிருபை. மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில். பரிசுத்தம் பரிசுத்தமே. சர்வ வல்லமை உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இதுவரையிலும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து ஒரு புதிய வருஷத்துக்குள்ளாக 2015வது ஆண்டுக்குள்ளாக கடந்து வருகிறதற்கு கிருபை செய்தபடியாலே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அநேகருடைய பெயர் பட்டியலிலே வந்தது. ஆனால் அதனூடே யாபேஸ் அவனுடைய பெயரும் வந்தது. ஆனால் அவன் வித்தியாசமான ஒரு மனிதனாக உம்முடைய மத்தியிலே அவன் காணப்பட்டான். அதுபோல ஆண்டவரே, இந்த நாட்கள்ல சபை மக்களாகிய எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் யார் என்னென்ன துக்கத்தில, வேதனையில, சங்கடத்தில, பலவிதமான பிரச்சனைகள்ல இருக்கிறார்கள் என்பதை இந்த அதிகாலை வேளையில ஆண்டவரே துல்லியமாக ஒவ்வொருவரையும் நீர் அறிந்து ஆராய்ந்து பார்க்கிற தேவனாய் இருக்கிறீர். யாபேசின் தேவன் இந்த 2015ல எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. கிறிஸ்துவுக்குள்ளாக வாழுகிற வாழ்க்கை சகலத்தையும் புதிதாக்குகிறது என்று சொல்லப்பட்டது போல ஆண்டவரே, யாபேஸ் ஜெபித்தான். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். வெளிப்படையான ஒரு ஆசீர்வாதம் குடும்பத்தார் மத்தியில, ஜாதி ஜனங்கள் மத்தியில, சபையின் மத்தியில யாவரும் அறிய நீர் என்னை ஆசீர்வதித்தீர் என்று சொல்லத்தக்க விதத்தில் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொன்னார். அதோடு மட்டுமல்ல, தீங்கு என்னை துக்கப்படுத்த கூடாது என்று சொல்லி அவன் ஜெபித்தான். அப்பா, ஐஸ்வர்யம் பெருகும் போது ஆண்டவரே, ஐஸ்வர்யம் விருத்தி ஆகும் போது, பல சூழ்நிலைகளிலே பெருக்கம் எங்களுக்கு உண்டாகும் போது எந்த ஒரு விஷயத்திலையும் நாங்கள் அடிமைப்பட்டு போய்விடக் கூடாது என்பதை யாபேசின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற வேண்டியதாக இருக்கிறதப்பா. தகப்பனே, எந்த விதமான ஒரு சோதனைக்கும் இடம் கொடுத்து விடாதபடிக்கு அவன் அப்படியாய் ஒரு ஜெபம் செய்தான். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறான். ஆண்டவரே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை துதிக்கிறோம் ராஜா. யாபேசை போல எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறதற்காக 2015ல நீர் எங்களுடைய மத்தியிலே எழுந்தருளி இருக்கபடியாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய வாக்குத்தத்தங்கள் மாறாதவைகளாய் இருக்கிறது ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்முடைய ஊழியக்காரர் மூலமாக இந்த 1ஆம் தேதி இந்த அதிகாலை வேளையிலே தீர்க்க தரிசனமாக ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி ஆண்டவரே யாபேசின் மூலமாக நீர் எங்களோடு பேசினீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. யாபேசுடைய நிலைமைகள் மாறியது. தன் சகோதரருக்குள்ளே அவன் கணப்பெற்ற ஒரு மனிதனாய் காணப்பட்டது போல இனி இந்த பெனியேல் திருச்சபையினுடைய மக்கள் ஆண்டவரே இருக்கிற இடங்கள்ல, வருகிற இடங்கள்ல, போகிற இடங்கள்ல, வியாபார ஸ்தலங்கள்ல, படிக்கிற இடங்களில ஆண்டவரே ஸ்தோத்திரம், எந்த ஒரு கையின் பிரயாசங்களிலும் இதுவரையில் இருந்த ஒரு துக்கத்தை இனிமேல் காணப்போவதில்லை என்று சொல்லி ஆண்டவரே யாபேசை போல நாங்கள் வாழும்போது நீயும் அப்படியாக கனப்படுத்தப்படுவாய் என்று சொல்லியிருக்கீங்களப்பா, ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று சொல்லியிருக்கீங்களே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த 2015வது ஆண்டு இதுவரையில இருந்த ஒரு நாட்களை போல அல்ல. எங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆவிக்குரிய ஒரு எழுச்சி உள்ள நாட்களாக, ஆண்டாக
இதை நீர் மாற்றி தரப்போகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. சகலத்தையும் புதிதாக்குகிறீர். கிறிஸ்துவுக்குள்ளாய் எங்களுடைய வாழ்க்கை செம்மையாயிருக்கும் போது எல்லாம் புதிதாகிறது. பழைய நிலைமைகள் கடந்து வருவதில்லை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக நீர் ஆசீர்வதிக்க போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. பிள்ளைகளுடைய படிப்பிலே நீர் அப்படிப்பட்ட மாற்றங்களை கொடுக்க போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. திருமண காரியங்களிலே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அப்பா, ஒரு பெரிய அதிசயமான காரியங்களை இந்த 2015 வாலிப பிள்ளைகளுடைய காரியங்களை குறிப்பாய் செய்ய போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் மாறாத தேவன். உம்முடைய வார்த்தைகள் மாறுவதில்லை ஆண்டவரே. நீர் சொன்னதுதான் அப்பா. உம்முடைய சத்தியம் ஒரு நாளும் மாறுவதில்லை ஆண்டவரே. யாபேசின் மூலமாக உம்முடைய ஊழியக்காரன் வாயிலிருந்து அதிகாலை வேளையில் இந்த 2015 ஆண்டிலே நீர் எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசி இருக்கிறீர். சிறு பிள்ளைகளோடு பேசி இருக்கிறீர், வாலிபர்களோடு பேசி இருக்கிறீர், பெரியவர்களோடு பேசி இருக்கிறீர், படிக்க தெரிந்தவர்களோடு பேசி இருக்கிறீர், படிக்க தெரியாதவர்களோடு பேசி இருக்கிறீர். யாவரோடு இந்த காலை வேளையிலே நீர் இடைப்பட்டிருக்கிறீர் அப்பா. அந்த ஆசீர்வாதங்களை ஒருவரும் விட்டுவிடாதபடிக்கு சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவரே நீர் கிருபை கொடுக்கும்படி ஆஜபிக்கிறோம், பலப்படுத்தும்படி ஆஜபிக்கிறோம். அதற்கு வேண்டிய ஒரு புதிய அபிஷேகத்தை, ஒரு புதிய கிருபையை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்து நீர் ஆசீர்வதி தரும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய ஜெபங்களை நீர் கேட்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய விண்ணப்பங்களை கேட்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. யாரெல்லாம் ஒப்பு கொடுத்தார்களோ, யாரெல்லாம் உணர்வடைந்தார்களோ, யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையிலே பழைய நிலைமைகள் இனி வேண்டாம் என்று சொல்லி ஒரு முடிவெடுத்திருக்கிறார்களோ அவர்கள் மேல் இப்பொழுதே உம்முடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறதப்பா. அவர்கள் மேல் இப்பொழுதே உம்முடைய பார்வை விழுந்து விட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. நீர் பெரிய நன்மைகளை செய்ய போவதற்காக உமக்கு நன்றி. ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் உம்முடைய ஆசீர்வாதங்கள் தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே வரப்போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் வாளாயிராமல் கர்த்தர் உங்களை தலையாய் மாற்றுவாராக. நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். இந்த 2015 வருஷத்திலே நீங்கள் கீழாயிராமல் கர்த்தர் உங்களை மேலாய் மாற்றுவாராக. கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக செய்வாராக. நீங்கள் வலதுபுறமும் இடது பக்கமும் இடம் கொண்டு பெருகுவீர்களாக. கர்த்தர் உங்கள் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு எந்த நாளிலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, காப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வாராக. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே சமாதானத்தை பெருகச் செய்வாராக, சுகவாழ்வை பெருகச் செய்வாராக, கிருபைகளை பெருகச் செய்வாராக, உங்கள் ஊழியங்களை கர்த்தர் பெருகச் செய்வாராக. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். யாவரும் உட்காருவோம்.